வினயகலம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடக் கமலப் போதிரண்டும் என்னுடைய சென்னைக்கனியாக தேற்றினேன் தெங்குலத்தார்க்கு என்னக் கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தருங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்தை திருவரங்கத் தமுதோங்கு அன்பால் எம்பும் கழுத்துறை அந்தாதி ஓதை செனஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி என்னும் நுண்பொருளை கனிதந்த செஞ்சொல் கலித்தரை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாமெல்லாம் எந்த நாவினுள்ளே அள்ளும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரம் முகுத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போட்டும் புலைச்சமயங்கள் நினைத்தவிய கைத்தமெஞ்ஞானத்து ராமானுஜன் என்னும் கார்தன்னையே. இந்த பாசுரமானது 24ஆம் பாசுரம் ராமானுஜன் விட்டு அதிலே ஆச்சரியமான பாசுரம். இந்த ராமானுஜன் விட்டந்தாதியே குரத்தாழ்வாவுடைய சச்சிஷ்யராக விளங்கக்கூடிய சுவாமி திருவரங்கத்தமுதன் அனுகிரகித்தது. அதுவும் முக்கியமாக குரத்தாழ்வார் தான் தனக்கு நேரே ஆச்சாரியனாக இருந்தாலும் அவர் காட்டிக் கொடுத்தது ராமானுஜனுடைய திருவடிகளை. அந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றி பிரபந்த காயத்ரி பிரபந்த காயத்ரி என்று சொல்லக்கூடிய ஆச்சரியமான 108 பாசுரங்களை அனுகிரகித்தார் திருவரங்கத்தமுதனார். அந்த பாட்டின் அமைப்பே ஒவ்வொரு பாசுரத்திலும் ராமானுஜா ராமானுஜா என்கிற 108 திருநாமங்களோடு கூடியிருக்கக்கூடிய ஆச்சரியமான கிரந்தம். அதனாலே அதுக்கு காயத்ரின்னு பேரு. இது திராவிட காயத்ரி. சம்ஸ்கிருத காயத்ரி வேறு, திராவிட காயத்ரி இது. இந்த காயத்ரியானது பகவான் விஷயத்துல அல்ல, இது ஆச்சாரிய விஷயத்துல. அப்படிப்பட்ட ஆச்சரியமான காயத்ரி. இதிலே சுவாமி திருவரங்கத்தமுதா சொல்ல வேண்டிய கருத்து என்னவென்றால், ராமானுஜருடைய சம்பந்தம் அடியனுக்கு இருக்கு, அந்த திருவடி சம்பந்தம். ஆனால் அதற்கு முன்னாடி ஆழ்வாருடைய திருவடி சம்பந்தம் ராமானுஜர் பெற்றிருக்கிறார். ராமானுஜருடைய முற்பட்டவராக இருக்கக்கூடிய நாதமுனிகள் என்ன, ஆளவந்தார் என்ன, பெரிய நம்பிகள் என்ன, அதே போல இருக்கக்கூடிய பிராங்குச பரகாலன், இவர்களுடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றவர் ராமானுஜர். அவருடைய திருவடி சம்பந்தத்தை பெற்றிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். அதிலே இதற்கு முந்தின பாசுரம், இது 24ஆம் பாசுரம். முந்தின பாசுரத்தாலே ஒரு சந்தேகம் வந்துடுத்து. நான் என்னமா அவரை புகழ்ந்தேன், இது தவறில்லையான்றே, தவறு கிடையாதுன்னு அது தெளிவுபடுத்துகிறார் இந்த பாசுரத்தாலே. எதனால் என்றால், இன்று கண்டு இருந்தேன் பொய்த்தவம், கொய்த்தவம் போட்டும் புலச்சமயங்கள் நினைத்தவே கைத்தமெஞ்ஞானத்து. ராமானுஜரை கண்ட பிறகு எனக்கு ஒன்றும் குறையில்லையே, எந்த குறையும் கிடையாது. வைபவத்துக்கு குறைவா, ஞானத்துக்கு குறைவா, அவருடைய அனுகிரகத்தால எல்லாமே கிட்டிட்டு இல்லையா, அதனாலே எந்த குறையும் எனக்கு கிடையாது. அது மட்டுமில்லை, பொய்த்தவம் என்னிடத்தில் இல்லை. அந்த பொய்த்தவம் என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட 17 மதங்கள் எடுத்திருக்காரு. வாக்கிய மதங்கள், குதிர்ச்சி மதங்கள். அந்த பொய்த்தவம் என்கிட்ட கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறார். முதல் 2 வரிய மொத்தம் 4 வரி இந்த பாசுரங்கள். முதல் பாகத்தாலே தான் பட்டபாடு, மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரம் மூத்து அதனால் எய்த்தொடிந்தேன், முனநாள்கள் எல்லாம் தான் பட்ட பாட்டை தெரிவிக்கிறார். அதன் பிறகு இன்று கண்டு இருந்தேன், எப்ப ராமானுஜ திருவடியை பற்றினோ
அவரை சேவிச்சணும். சேவிச்சது பிறகு இப்ப ராமானுஜர் எப்படி இருக்கிறான்னா பொய்த்தவத்துக்கு திட்டாந்தம் தெரிவிக்கிறார். சாஸ்திர விகிதமான தபஸ், அந்த சாஸ்திரம் சொன்ன தபஸை பண்ணணுமே தவிர வெறுமனே உடம்பை வருத்திக் கொள்கிற தபஸை பண்ணி லாபம் இல்லைன்னு தெரிவிக்கிறார். அதான் பொய்த்தவம். பொய்த்தவம்னா கபட சன்னியாசின்னு சொல்றா பாருங்க. அதாவது ராவணனும் சன்னியாசி வேஷத்தை எடுத்துனா அப்ப சன்னியாசியா கபட சன்னியாசி எதுனா சீதையை அபகரித்தான். அதனால அந்த கபட சன்னியாசி நிலையை தெரிவிக்கிறார். பொய்த்தவம் போட்டும் புலச்சமயங்கள் நிலத்தவிய. புலச்சமயங்கள் என்னென்ன? நிறைய சமயங்கள் மேல சொல்லப்படுறாரு. என்னென்ன சமயங்களுக்கு, அதோடைய கொள்கைகள் என்ன, அந்த மதம் என்ன, இரண்டையும் ஒரு புலச்சமயங்கள் நிலத்தவிய அதையெல்லாம் ஒழித்தார். எப்படி ஒழித்தார்? தன்னுடைய சீபாஷ்ய கிரந்தங்கள் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, இது கொண்டு ஒழித்தார் அப்படின்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்திலே கடந்த காலக்ஷேபத்திலே மனபாலமாவுடைய பதபதார்த்தம் என்ன, அவதாரிகை என்ன அனுபவிக்க பெற்றோம். மேற்கொண்டு பிரலோகஞ்சியருடைய வியாக்கியானமும் அநேகமா பாதி பாசுரத்துக்குமே முடித்தாகிவிட்டது. மிச்சம் பாதி பாசுரத்தை பார்க்கணும். இப்ப பிரலோகஞ்சியுடைய வியாக்கியானத்தை பாதியிலிருந்து வாசிக்கிறேன். பக்கம் 88. மொய்த்தவன் தீவினையால் ராவண பவனத்திலே பிராட்டி சுட்டு விளைத்து தக பச இதெல்லாம் முடிச்சாச்சு. அதனால் இழுத்திருந்தேன் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள். புலச்சமயங்கள் நிமித்தவிய கைத்தமஞானத்தின் தெரிவிக்கிறாளே. புலச்சமயங்கள் நீச சமயங்கள் சைவ, மாயாவாத, சாக்த, கானாபத்திய, சார்வாக பக்கம் 90. சார்வாக பௌத்தாதி சமயங்கள் நிலத்தவிய பூலோகத்தில் பஸ்மமாம்படி சமிதோதய சங்கராதி கர்ப்பகா கதார்தர கனாவகம் இது இத்தியாதிகள் சொல்லுகிறபடியே அவையெல்லாம் இந்த பூலோகத்தில் அவியும்படி யக்ஞமூர்த்தி, யாதவ பிரகாசர் முதலானோரை சிக்ஷித்து அனுகூலராய் பண்ணியும் திருநாராயணபுரத்திலே பௌத்தரை நிரசித்தும் அவற்றை பஸ்மதாம்படி பண்ணி அருளினார் என்று சர்வலோக பிரசித்தமிரே கைத்த ஸ்ரீபாஷ்ய கீதா பாஷ்யம் வேதாத் சங்கராதிகளை அருளி செய்து வியாக்கியானம் பண்ணி அருளின அன்றைக்கே கைத்தல் அவற்றை விளக்கு பிணம் போல நசிக்கும்படியாக நிரசித்தவும் என்னவுமாம். இது வரைக்கும் பார்த்திருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் பார்த்திரும். இப்ப சாஸ்திரம் இருக்கு இல்லையா, இதுல என்ன தெரிவிக்கிறான்னா, அதாவது பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள். பொய்த்தவம்னா என்னது? சாஸ்திரம் சொல்லாத பண்ணா அது பொய்த்தவம் பெரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ராம அதுக்கு திட்டாங்க சாஸ்திர விகிதமான தபஸ். சாஸ்திரம் சொன்ன தபஸை பண்ணணுமே தவிர வெறுமனே உடம்பை வருத்தி கொள்ளக்கூடிய தபஸை பண்ண லாபம் இல்லைன்றார். என்ன சொல்ல வர்றாருன்னா, சில பேர்லாம் உடம்ப குறைக்கணும் ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா. சாஸ்திர சம்மதத்தின்படி நம்ம உணவு உட்கொண்டோமாண்டால் குறைக்கிறது ஏற்றதெல்லாம் தேவையே இல்லை. ஆனா அந்த மாதிரி இல்லாதபடியால் தான் இந்த வம்பே வருது. இந்த வம்பு வருவதற்கு என்ன காரணம்? சாஸ்திரம் எது விதிச்சிருக்கோ அதை சாப்பிடணும், சாஸ்திரம் எது இருக்கோ அதை பண்ணணும். அந்த மாதிரி பண்ண இந்த கஷ்டமே இல்லை. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அடுத்து சன்னியாசி கன்னியாசின்னு இதுல காலநேமின்னு எடுத்திருக்காரு. இதெல்லாம் கடந்த காலத்துல பார்த்துட்டோம், மறுபடியும் சொல்றேன். காலநேமி இது சகஸ்ரநாமத்துல பாருங்க காலநேமி அப்படின்னு. அந்த காலநேமி கம்சனுடைய பூர்வ அவதாரத்துக்கு காலநேமின்னு பேரு. அந்த காலநேமி அசுரனை கொண்டான் இல்லையா, அப்படிப்பட்ட காலநேமி அவதாபன கம்சனை கொன்றவன். ஆக காலநேமியை கொண்டு பிரசித்தமான சரித்திரம் தானே. அந்த காலநேமியும் என்ன பண்ணா? ஜபம் பண்ணினான். எப்படிப்பட்ட ஜபம்னா, விதிக்கப்படாததான சாஸ்திர வாக்கியத்தை கொண்டு என்ன பண்ணா, தன் பெயர் வரத்துக்காக. சில பேர்லாம் சில சேவா காலமோ அல்லது உற்சவங்களோ அல்லது அவ கைங்கரியமும் பண்ணுவா. இப்ப கைங்கரியம் சொன்னேன் இல்லையா, பிறரது அதை நன்னா போற்றணும், அதை நன்னா அவ வாழ்த்தணும், என்னமா பண்ணியிருக்கான்னு பெருமையா பேசிக்கணும் பண்றா பாருங்க. அந்த மாதிரி தபஸ் எல்லாம் பண்ணப்படாது, இதுவும் பண்ணப்படாது, ரெண்டுமே போடாது. அது ரெண்டும் பண்ண என்ன, டம்பத்துக்காக பண்றது, பேர் வர்ணத்துக்காக பண்றது, டம்பத்துக்காக பண்றது. 4 பேர் நம்ம நல்லா பெருமையா பேசுவாரணும் அதுக்காக பண்றது. அது மாதிரி ஒரு 4 காரியத்தை பண்றாரணும். அந்த சாஸ்திரம் விதித்த தின்பத்திற்காக பண்ணல,
ஆனா கோரமான தபஸ பண்ணி தாங்களும் தபிக்கிறார். அந்த தபஸை நம்ம செய்ய மாட்டோம் தெரிவிக்கிறார். பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலைத்தவிய. இது முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். கதிக்கு பதறி வெங்கானமும் கல்லும் கடலும் எல்லாம் கொதிக்க தவம் செய்யும் கொள்கையற்றேன். கொல்லிக்காவலன் குலசேகராழ்வாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்றோ ராமானுஜன்றத்திலே அந்த இந்த பாட்டை எடுத்திருக்காரு. அதே போல இங்கேயும் எடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட தபஸை நாங்க செய்ய மாட்டோம். யஜ்ஞம் என்ன, யாகம் என்ன முதலாளவு உடம்பு வருத்தி கொண்டு செய்யறாளியா. இப்ப அநேகமா நம் சம்பிரதாயத்துல நம்ம உடம்ப வருத்தி கொள்வதுன்னு பகவானுக்கு விருப்பமே கிடையாது. அப்ப ஏகாதசியெல்லாம் பண்ணப்படாதா சுவாமி? பண்ணணும். அது உடம்ப வருத்துறதுல ஒரு நாள் பட்டி இருக்கணும். அது சாஸ்திர சம்மதம். சாஸ்திரமே அதை அனுமதிச்சிருக்கு. அதனால இருக்குமே தவிர உடம்பு வருத்துறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்பதான் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி இருக்க செய்து உடம்ப வருத்தி கொண்டு என்னென்னவோ பண்றாங்க. அதெல்லாம் அசுர சுபாவம்னு பேரு. அசுர சுபாவம். ஏன்னா சாஸ்திரம் ஒத்துக்கொண்டப்பட்ட அந்த யஜ்ஞத்தை தானத்தை பண்ணணும். அதை விட்டுட்டு சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாதவர்கள பண்ணினா அதுக்கு அசுர சுபாவம்னு பேரு. அதே போல சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதன் பிரகாரம் நடந்தா பரவாயில்ல. சாஸ்திரத்தை ஒத்துண்டு தப்பான அர்த்தத்தை கல்பிக்கிறவன் அவெல்லாம் குதிருட்டு மதங்கள்னு பேரு. பாக்கிய மதங்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொள்ளாத மதங்கள். குதிருட்டு மதங்கள்னா சாஸ்திரத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தப்பான அர்த்தத்தை, இதைத்தான் சாஸ்திரம் சொல்லித்து அப்படின்னு ஒரு தவறான கண்ணோட்டத்தை பார்க்கிறாலும் அது குதிருட்டு மதங்கள் தான். அப்ப சாஸ்திரம் விதித்தாதான் பண்ணமே தவிர அது பண்ணப்படாது. அப்ப அது மட்டும் இல்ல, அந்த சாஸ்திரம் விதித்தா இன்னைக்குமே நம்ம ஒரு கர்மா பண்றோமோ அந்த கர்மா ஒண்ணு வேண்டாம். இப்ப நிறைய விஷயங்கள் சொல்லலாம். தான தர்மங்கள் பண்றோமோ சாஸ்திரம் விதிச்சிருக்கணும், பகவத் சம்பந்தம் இருக்கணும். அப்பதான் அதுக்கு தானம் என்ன பேரு. தானம் என்ன பேரு இப்ப புரியறதுக்காக சொல்றாங்க. யாராருக்கோ என்னன்னு கொடுக்குறா சுவாமி. ஆனா அவளுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, சாஸ்திர நம்பிக்கை இல்லை, எத்தையும் நம்ப மாட்டான். நான் சம்பாதித்தேன், நான் கொடுக்கிறேன், ஆனா அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். ஆனா அந்த எண்ணம் மட்டும் கொடுத்தா அது சாஸ்திர சம்பந்தமான கிடையாது. அப்ப அது தானமான தானம் கிடையாது. சுவாமி அவர் தானே சம்பாதிச்சிருக்கு, அவர் தானே கொடுத்துருக்காருன்னா அவர் சம்பாதிச்சாவ கொடுத்தாலும் சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளப்பட்டதா இருக்கணும், பகவத் சம்பந்தம் இருக்கிறதா இருக்கணும். பகவத் சம்பந்தமோ சாஸ்திரம் ஒத்துக்கொள்ள இல்லைன்னா அதுக்கு கர்மானே பேர் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா சாஸ்திரம் விதித்தாதான் அது கர்மாவே தவிர சாஸ்திரம் விதிக்காத ஒண்ணு இவர் பண்ணார் அது கர்மானா கிடையாது. அதாவது சாஸ்திரம் சொன்னதாக இருந்தால் என்ன பாத்துக்கோ, சாஸ்திரம் சொல்லி இவர் பண்ணினான்னா இவர் ஒரு தேவன் பண்ணினதா அர்த்தம். சாஸ்திரம் சொல்லாத பண்ணினான்னா ஒரு அசுரன் பண்ணதா அர்த்தம். என்ன புரிஞ்சுங்க? அப்பன்னா நாம அசுர சுபாவம் இருக்கிறவாளா தேவஸ்வபாவம் இருக்கிறவாளான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நாம பண்ணக்கூடிய கர்மாக்களாகட்டும் காரியங்களாகட்டும் எதுவா இருந்தாலும் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். சாஸ்திரம் சம்மதித்திருந்தால் தேவர்கள் பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணிருக்க, அதனால தேவ சுபாவம் படைத்தவன் இந்த ஜீவாத்மா இவன் அப்படின்னு தெரியுது. அது இல்லாம சாஸ்திரம் சம்மதிக்கல சுவாமி என்னவோ பண்ணார். இப்ப நம்ம தானம் சுவாமி பண்ணார்னா அதுவும் சாஸ்திர சம்மதமா இருக்கணும். தானம் அப்படியே பண்ண முடியாது. அதனால அது அசுர சபாவம் தெரிவிக்கிறா பாருங்க. அப்ப இதுதான் கண்ணனே தெரிவிக்க தேவாசுர விபாகம்னு பகவத்கீதையில தேவா அழகான விபாகம். ரெண்டு விசாரம் பண்றாரு. இவனெல்லாம் தேவன் அர்ஜுனா, இவெல்லாம் அசுரன் அர்ஜுனான்ற. இவெல்லாம் தேவர்கள், இவெல்லாம் அர்ஜுனன். 16வது அத்தியாயம் உள்ள தேவாசுர விபாகம். 15வது அத்தியாயம் புருஷோத்தம வித்தி. அதுக்கப்புறம் தேவாசுர விபாகம் இல்ல, அதுல ஒரு ஸ்லோகம், அதுல ஒரு 2வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, அதனால இவனுக்கு ஒரு சோகம் ஏற்பட்டு முதல் ஸ்லோகம் முதல்ல சோகம் இருக்குன்னு எங்க சோகம்? முதல்ல தர்மக்ஷேத்திர குருக்ஷேத்திர ஆரம்பிச்ச உடனே நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு என்ன பண்றதுன்னு சோகம், முதல் சோகம். அந்த முதல் சோகம் முடிஞ்ச உடனே கடைசி சோகம், இத்தனை பாபங்கள் இருக்கே, இந்த பாவத்தை சர்வதன்மா பரித்தேஜ்ய அந்த மேல கொண்டு ஸ்லோகம் அது. ஆனா அது சோகம் எதனால வந்தது? இத்தனை பாபத்தை நான் தொலைக்கிறமே, தொலைச்சாத்தானே நான் பக்தி யோகம் பண்றதுக்கு, அப்ப நான் என்னமா போக்குறதுன்னு அந்த தெரியாத சோகம். அது 3வது சோகம், கடைசி சோகம். ஆனா நடுவுல ஒரு சோகம் இருக்கணும்.
அந்த சோகம் தான் தேவாசுர விபாகத்தை கேட்டு பிறந்த சோகம். நல்லா கட்டுங்க, 3 சோகங்கள் அர்ஜுனனுக்கு. 3 இடத்துல 3 விதமான சோகங்கள் ஏற்பட்டிருக்கு. முதல் ஸ்லோகம் ஆரம்பிக்கச்சே என்ன பண்றது, இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு, பந்துக்களா இருக்காளே, அவளை கொண்டுட்டு நான் ராஜ்ய பரிபாரம் பண்ணணுமா, அது முதல் சோகம். அடுத்த சோகம், 2வது சோகம் தேவாசுர விபாகம். அது என்ன கஷ்டம்னா, நான் தேவனா மனுஷனா? அர்ஜுனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்னா இவாரெல்லாம் தேவர்கள், இவாரெல்லாம் மனுஷர்கள். மனுஷர்கள் என்ன அர்த்தம்? மனுஷ ஸ்வபாவம் படைத்தவர்கள், அதாவது அசுர சுவாவம் படைத்தவர்கள். இவாரெல்லாம் தேவ சுபாவம் படைத்தவர்கள், இவாரெல்லாம் அசுர சுபாவம் படைத்தவர்கள் சொன்னானோ. இப்ப என்ன அசுர கோஷ்டில சேர்த்தியா தேவ கோஷ்டில சேர்த்தியா அப்படின்னு ஒரு சந்தேகம் யாருக்கு? அர்ஜுனுக்கு வந்துருத்து. ஓ, அப்போ ஒரு சோகம் வந்துருத்து. உன்னை ஒண்ணும் இல்லை, கஷ்டப்படாத, நீ திரும்பி கத்தி எடுத்து நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது நீ கேட்கலையோனோ, நீ தேவ கோஷ்டி தான், அசுர கோஷ்டி கிடையாது. 2வது சோகத்துக்கு உண்டான நிவர்த்தி. அடுத்து 3வது ஸ்லோகம் தான் என்னது? பக்தி யோகம் பண்ணும். அது பண்றதுக்கு முன்னாடி பாவங்கள்லாம் தொலையணும்னா அப்படி திரும்பி பார்த்தா பாவங்கள் கூடுபூரித்து கிடக்கிறது. பிராயச்சித்தம் பண்ணாலும் போகாது, எத்தனை எடுத்து அனுபவித்தாலும் போக போறது இல்லையே, என்ன பண்றதுன்னு. அப்ப 3வது கடைசி சோகம். அந்த சோகத்துக்காக தான் சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவா சர்வ பாபேப்யம் மோட்சயிஷ்யாமி மா சுஜகான் தொடி தலையாம். இதுக்கு சொல்ல வந்த. அப்ப 3 சோகம். இப்ப அடிக்க சொல்றது நடுவில் இருக்க சோகம் என்னன்னா, தேவகோஷ்டியா அசுர கோஷ்டியா சேர்த்தேன்னா அப்படின்னா இதெல்லாம் நீயே பரீட்சை பண்ணி பார்த்துக்கோ அர்ஜுனா, நீயே பரீட்சை பண்ணிக்கலாம் அர்ஜுனா. யாரெல்லாம் சாஸ்திரம் சொன்னபடி கேட்கிறாளோ அவெல்லாம் தேவர்கள். யாரெல்லாம் சாஸ்திரம் பண்ணி செய்யாதவா அவெல்லாம் அசுரர். சாஸ்திரம் சொன்னபடி கேட்காதவெல்லாம் அசுரர். சாஸ்திரம் சொன்னபடி கேட்டவாள் என்னது? அவெல்லாம் தேவர்கள். இப்ப நாமே நம்ம அசுர கோஷ்டில இருக்குமா தேவ கோஷ்டில இருக்குமா நமக்கு நாமே பரீட்சை பண்ணிக்கலாம். என்ன சுவாமி பரீட்சை பண்ணிக்கலாம்னா, சாஸ்திர சம்மதம் முன்னோரு மடிந்த புறதப்பாமல் கேட்டு பின்னோர்ந்து தாமதனை பேசாதே. முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதன் பிரகாரம் நம்ம அனுஷ்டித்து கொண்டு வந்தோம்னா நான் தேவகோஷ்டின்னு அர்த்தம். தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி என் நெஞ்சில் இது பட்டிருக்கு நான் மன்னிக்கிறேன் அப்படின்னா மனபாலம் அவளை தெரிவித்தால் மூர்க்கர் தான். அப்ப அவ அசுர கோஷ்டி. அவ சந்தேகமே அசுர கோஷ்டின்னு தெரிவிக்கிறா இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இன்னொன்னும் சேர்த்து சொல்லிடுறேன். ஏகாதசி அன்னைக்கு நாளைக்கு ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருக்கணும். ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருக்க முடியாது சுவாமி, எனக்கு விடுமுறை நாள் லீவு என்னைக்கோ அன்னைக்கு நான் பட்டி இருக்கேனே. ஏன்னா உத்தியோகத்துக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அது பிரயோஜனம். சாஸ்திரம் ஏகாதசி அன்னைக்கு பட்டினி இருக்கணும்னு இருக்கு, உபவாசம் இருக்கணும்னு இருக்கு. அப்படி இருக்கச்சே அன்னைக்கு இருங்கன்னா சரி, அப்ப நீ தேவகோஷ்டின்னு அர்த்தம். எனக்கு சௌரியமான நாள் 15 நாளுக்கு ஒரு தடவை இருக்கணும், அவ்வளவுதானே. 15 நாள் ஒரு தடவை இருக்கணும், அவ்வளவுதானே. நான் ஒரு 15 நாள்ல ஒரு நாள் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். நான் தேர்ந்தெடுத்துக்கு அன்னைக்கு நான் பட்டிக்கு இருக்கிறேன்னா அதுதான் அசுர சுபாவம். சாஸ்திரம் சொன்னபடி ஏகாதசி அன்னைக்கு பட்டி இருந்தா தேவ சுபாவம்னு பேரு. நான் தேர்ந்தெடுக்கிறேன் சுவாமி, எனக்கு சௌரியமான ஆளா பண்ணிக்கிறேன்னா அப்ப அசுர சுபாவம் கிடக்கிறது இல்லையா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மாதிரி அசுர சம்பத்து இந்த சம்சாரத்திலே உன்னை கட்டுப்படுத்தும். அசுர சம்பத்து வந்தாரு என்னன்னா, ஏன்னா இந்த சம்சாரத்துல இங்கே இருந்து வைக்கணும். அது மட்டும் இல்ல, சாஸ்திரம் விதித்த தர்மங்களைத்தான் பண்ணமே தவிர சாஸ்திரம் விதிக்காததை செய்வதே கூடாது. சாஸ்திரம் விதிக்காத தர்மங்களை செய்யவே கூடாது. சாஸ்திரம் விதிக்காத தர்மங்கள் சொன்ன அதுவே முதல்ல தப்பு. எப்ப சாஸ்திரம் விதிக்கிறது தர்மமே ஆகாது, அது அதர்ம கோஷ்டி தானே போகும். இது சொல்ல வந்தேன்னா, அப்ப இந்த இடத்துல பாருங்க, சில பேர்லாம் திடீர்னு ஒரு சில விஷயத்துல விரக்தி ஏற்பட்டு வைராக்கியம் வந்துடும். விரக்தி ஏற்பட்டு வைராக்கியம் வந்துடும். அந்த வைராக்கியம் என்னமா வரும் தெரியுமா? குடும்பத்துல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ இவாளுக்கும் அவளுக்கு ஏதோ ஒரு பிணக்கு, அந்த பிணக்கான வைராக்கியம் வந்தா பிரயோஜனம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்கோ. பிணக்கா கண்ணனிடத்துல ஏற்பட்ட ஆசையால வைராக்கியம் ஏற்படணும். ஓ, இந்த நேர்மை இனியாமராம, இந்த சம்சாரம் வேண்டாம், இந்த சரீரம் வேண்டாம், இந்த லோகம் வேண்டாம், அவன் திருவடி ஒன்னே போரும், கண்ணன் கடனினை நன்னும் மனமடியீர் என்னும் திருநாமம் தின்னம் நாரணமே. இந்த நிலையில விரக்தி ஏற்பட்டாதான் சரியா இருக்குமே தவிர, ஏதோ குடும்பத்துல ஏதோ வந்துருத்து, அது எல்லாத்துலயும் இருக்கும்.
இவா அதை சொன்னாவா இதை சொன்னா, இவா இப்படி சொன்னாவா அப்படி சொன்னா, ஏதோ ஒண்ணு வருதுன்னு இருக்கணும். அதனால விரக்தி ஏற்பட்டதுன்னா அது சரி கிடையாது. ஏன்னா வேணுமென்று விரக்தி ஏற்பட்டா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இந்த பாருங்க, பரையம்சைன்னு சாஸ்திரம் சொன்னது கூட இம்சிக்க மாட்டேன்னு சொன்னா அது தவறு. நல்லா வருங்க, பரையம்சைன்னு சொல்லிருக்கு, இம்சிக்க மாட்டேன். எது சுவாமி? எந்தெந்த குரு சேவாதி நாஸ்திக குருவை தொழுவேன் அப்படின்னு பண்ணா சரி சுவாமி. நாஸ்திக இது முன்னாடி பார்த்திருக்கோம், நாஸ்திக குருவை தொழறதோ கூடாது. அதே போல இவாள்லாம் இந்த மாதிரி இருக்கால, இவாள்லாம் நான் பாத்துக்கிறேன்னா அதுவும் கூடாது. ஏன் குரு தானே சுவாமி, ஆச்சாரியம் தானே பிரதானம். ஏன்னா எல்லாருக்குமே ஆச்சாரம் உண்டு. நாஸ்திகனுக்கும் ஆச்சாரம் உண்டு, ஆஸ்திகனுக்கும் ஆச்சாரம் உண்டு. அப்படி இருக்க செய்த நாஸ்திகவாதம் இருக்கக்கூடிய குருவுடைய சொல்லத்தை நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னா அது பிரயோஜனம் இல்லை. இவன் எப்படி இருப்பான்னா, சன்னியாசியா இருந்தாலும் அவளை ஜாகிரதையா பார்க்க வேண்டியிருக்கு. சன்னியாசிக்குண்டான தன்மையா வாழ்க்கை இருக்காது. அந்த சன்னியாசியை நம்ப முடியாது. அது வேறு யாருன்னா கபட சன்னியாசி, ராவணனை போல. கபட சன்னியாசியா வந்தா பிரயோஜனம் இல்லையோனோ. அப்படிப்பட்டவர்கள் தான் நீச்சச்சமைகள். என்ன நீச்சச்சமைகள்? பொய்த்தவம் போற்றும் கொலை சமயங்கள் நிலைத்தவிய. கொலை சமயங்கள் இருக்கு இல்லையா, அந்த கொலை சமயங்கள் தான் நீச சமயங்கள். அந்த நீச சமயங்கள்னா சாஸ்திரம் சொன்ன பிரகாரம் இருக்க மாட்டான்னு அர்த்தம். அந்த நீச்ச சமயங்கள் நிலத்தவிய, அது அத்தனையும் தொலைய. நிலத்தவிய அது அத்தனையும் தொலையணும். போனோம் தொலைகிறதுனா யார் சுவாமி? நீச்ச சமயங்கள்ல முதல்ல யார் சுவாமி? சைவ மாயாவாத சாப்த கானாபக்திய சார்வாக பௌத்தாதி புலச்சமயங்கள் எடுத்திருக்கார். பௌத்தாதி புலச்சமயங்கள் இதெல்லாம் நீச சமயங்கள். நீச படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கணும். என்னமோ சுவாமி இந்த ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் வேற்று மதத்தை கொஞ்சம் தரம் தாழ்த்தே சொல்லிட்டு இருக்க, அது அர்த்தமே இல்லை. சாஸ்திரத்துக்கு எதிர்த்தட்டாக யார் இருக்காளோ அவெல்லாம் தள்ளுபடிதான். இதை நல்லா புரிஞ்சுக்கும். அது யாரா இருந்தாலும் சரி, சாஸ்திரம் சம்மதமா இருந்தா யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும். சாஸ்திரத்துக்கு சம்மதம் இல்லாதவர்களா இருந்தா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஏன்? இதே பகவானே சாஸ்திரத்தின்படி இருந்தாதான் ஏற்றுக்கொள்ளப்படும். பகவானே சாஸ்திரத்தின்படி இல்ல சுவாமி, ஆனா அவர் பகவான் புத்தவதாரம் பகவான் தான் எடுத்திருக்கார், அதனால அவர் ஏற்றுண்டமா? கிடையாது. சாஸ்திர சம்மதமா இருந்தா தான் உண்டு. சாஸ்திரத்தை அது எந்த சமயமா இருந்தாலும். அதனால வேற ஏதோ சமயங்களை வைப்பார் குற்றம் சொல்வதற்காக இன்னொருத்த சமயத்தை குற்றம் சொல்லிட்டே இருக்காரு, அது அர்த்தமே இல்லை. சாஸ்திர சம்மதமா சாஸ்திர சம்மதம் இல்லையா, அதுதான் முக்கியம். அதனால்தான் புலச்சமயங்கள் நிலத்தவிய. அந்த புலச்சமயங்கள் போகணுமானோ, அப்படிப்பட்ட புலச்சமயங்கள் நீச்ச சமயங்கள். அந்த நீச்ச சமயங்களே சைவ மாயாவாத சாக்த கானாபத்திய சார்வாக பௌத்தாதி புலச்சமயங்கள், இதெல்லாம் நீச்ச சமயங்கள். அவையெல்லாம் பூலோகத்தில் பஸ்பமாகும்படி புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமஞானத்து பஸ்பமாகும்படி இன்னும் இருக்கு. இதெல்லாம் என்னது? இதெல்லாம் பாக்கிய மதங்கள். அது குதிரிட்டு மதங்கள் இருக்கு. சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகர், தங்கள் மதம் என்று சொல்லக்கூடிய அந்த மதங்கள் 6 மதங்கள். அந்த 6 மதம் குதிர்ட்டு மதங்கள். ஆக பாக்கிய மதங்கள் என்ன, குதிர்ட்டு மதங்கள் என்ன, அனைத்தையும் முடித்தார் சுவாமி. இப்ப இந்த இடத்துல பாருங்க, சைவ மாயாவாத சாப்த கானாபத்திய சார்வாக பௌத்தாதி மதங்கள் சொன்னோமோ, மதம் வேறு கொள்கை வேறு. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சில பேர் மதத்தையும் கொள்கையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ப்பா, ரொம்ப தவறு. அத்வைத்தம் என்பது வைஷ்ணவ மதம், கொள்கை என்பது அது அத்வைத்தம் கொள்கை. ஆனா மதம் என்பதுன்னா வைஷ்ணவ மதம். என்ன புரிஞ்சுக்கிட்டல? அதே போலதான் இங்க என்னன்னா, இவ சொல்லக்கூடிய சமயங்களையும் கொள்கைகளையும், அதாவது கொள்கைகளையும் மதங்களையும் மாத்தி மாத்தி சொல்றாரு. சைவம் மாயாவாத சாக்தம் கானாபத்தியம் சார்வாக பௌத்தாதி. சைவம்ன்றது மதம். மாயாவாதம் என்பது அத்வைத்தம். என்ன பாருங்க, மாயாவாதம் என்பது அத்வைத்தம்.
சாக்தோயம் என்று சாக்தம் என்பது சக்தியை பூஜை பண்ணக்கூடிய மதம். பராச சக்தி விவிதைய சுயதே சுவாபாவிக்கு ஞானபல கிரியாச்சேன்னு இந்த வார்த்தை. இந்த வார்த்தையை பராசக்தின்னு அவ எடுத்துட்டா. பரா அஸ்ய சக்திக்குன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கு. இருக்கட்டும், அவ எடுத்துட்டு அவக்குன்னு இந்த 3 தெய்வங்களுக்கு மேல இன்னொரு தெய்வம் இருக்கு பராசக்தி அப்படின்னு அவ ஒரு பூஜை பண்றாருன்னு. இப்ப அந்த இதை எடுத்துக்க, அதெல்லாம் சாஸ்திர சம்மதமே கிடையாது, சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத மதம் அது. இந்த சாக்தம் என்பது என்ன பாருங்க, இது மதம். கானாபத்தியம் அப்படின்னு இருக்கு. கானாபத்தியம் என்னது? அது ஒரு மதம். கணபதியை பூஜை பண்ணுகிற மதம் கானாபத்தியம்னு பேரு. கணபதியை பூஜை பண்ணுகிற மதம் கானாபத்தியம் பேரு. அதே மாதிரி சைவம், சைவம் என்பது என்னது? சிவனை பூஜிக்கிற மதம். இது மதம். இது சிவனை பூஜை பண்ணுகிறது சைவம்னு பேரு. அடுத்து சாருவாகன் பௌத்தன், இவெல்லாம் கொள்கை பேரு. சாருவாக்கு பௌத்தன், அத கொள்கை மதம் ரெண்டையும் நெரிசித்தார்னாரு. கொள்கை என்ன, மதம் என்ன, இரண்டையும் நெரிசித்தார்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, என்ன ஆச்சரியமா தெரிவிக்கணும். சைவம் என்பது மதம், மாயாவாதம் என்பது கொள்கை, சாக்தம் என்பது மதம், கானாபத்தியம் என்பது மதம், சாருவாகம் பௌத்தம் என்பது கொள்கை. கொள்கை வேறு, மதம் வேறு. இப்ப நமக்கு என்ன சுவாமி? ஸ்ரீ வைஷ்ணவ மதம், கொள்கை விசிஷ்டாத்வைத்தம். புரியுதா? அப்ப வைஷ்ணவ மதம் விசிஷ்டாத்வைத்தம், அதைத்தான் தெரிவிக்கிறார். வைஷ்ணவ மதம் விசிஷ்டாத்வைத்தம் என்பது கொள்கை. நமக்கு அதே மாதிரிதான் கொள்கை மதம் ரெண்டு. மதம் ஒரு மதமா இருக்கலாம், ஆனா சாரி மதம் ஒன்னா இருக்கலாம், ஆனா மூன்றுமே வைதிக மதம் தான். சங்கரர் ஆகட்டும், மாத்வர் ஆகட்டும், சுவாமி ராமானுஜர் ஆகட்டும், இவ மூணு பேரும் அந்த மதத்தை உருவாக்கப்படவில்லை. அந்த மதங்கள் 3 எப்போதும் உண்டு. ஆனா இதெல்லாம் அவ பேரை சொல்லிட்டு இருக்கும். அதே நேரத்தில் கொள்கை என்றதுல துவைத்தம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம் சொல்றோம்னா அதுதான். அப்ப இங்க என்ன தெரிவிக்கிறேன்னா, கொள்கையையும் மதத்தையும் ரெண்டையும் நிரசனம் பண்ணார். இது அதே போல இந்த இடத்துல பாருங்க, மதம் என்பது சீவைஷ்டமம், அதே மாயாவாதம் என்பது கொள்கை. மாயாவாதம் என்பது கொள்கை, அதுதான் வந்து அத்வைத்தம். அதே மாதிரி சாருவாகம் பௌத்தம் என்பது கொள்கை. சைவம், சாக்தம், கானாபத்தியம் இதெல்லாம் மதம். அந்த மதத்தையும் முடிச்சார், கொள்கைகளையும் முடிச்சார். புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவஞானத்து பாசுபதம் தான் சைவன். பரமசிவன் தான் பாசுபதம். பசுபதி உடைய மதம் தான் சைவம். பசுபதி ஞானேனகா பசுபி சமானகான்னு இந்த பசுபதியுடைய மதம் தான் சைவ மதம். அந்த பாசுபதம் தான். மாயாவாதம் தான் அத்வைத்தி. அத்வைத்தி யார்? மாயாவாதம். அந்த மாயாவாதம் தான் அத்வைத்தி. அவர் என்ன சொன்ன? அத்வைத்தி என்ன சொன்ன? பகவானுக்கு விபூதி கிடையாது, குணங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது, பிரம்மம் ஒன்னே உண்டு சொல்றது மாயாவாதி. அத்வைத்தி சொல்றதுன்னா விபூதினா எத்தையோ நினைக்காதுங்க. விபூதினா சொத்து. பகவானுக்கு சொத்துக்கு நித்திய விபூதியோ நீலா விபூதியோ ரெண்டும் கிடையாது. அதுக்கு மேல ஒரு குணங்களே கிடையாது, எதுவுமே கிடையாது, பிரம்மம் மட்டும் உண்டு. அது எப்படி சுவாமி இருக்கும்? பிரம்மத்துக்கு உருவமும் கிடையாது. பிரம்மத்துக்கு உருவம் இருக்கான்னு அதுவும் கிடையாது. இதெல்லாம் சொல்றது யாரு? மாயாவாதியாக கூட அத்வைதி சொல்வது இதெல்லாம். அத சாக்தன் இருக்கா இல்லையா, சாக்தன் 3 தெய்வங்களுக்கு மேல சக்தின்னு ஒரு பெண் தெய்வம் உண்டு. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு, 1 2 ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதா தெரிஞ்சுக்க வேண்டாமா? என்ன சுவாமி வம்புன்னா, சில பேர் 2 விதமா சொல்லுவா. தெரிஞ்சுண்டு தன்னாதானே சுவாமி நமக்கு அப்ப வைஷ்ணவ எவ்வளவு உயர்த்தின்னு தெரியும். இது ஒரு சாரார் கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்லுவார்னா, இல்ல சுவாமி எதுக்கு அந்த வம்புக்கெல்லாம், நமக்கு நம்ம பெருமாள் இருக்கார், அது போறோம், மற்றதை பத்தி கணிசிக்க வேண்டாமே அப்படின்னு இன்னொரு சாரார் இருக்கா. ஆனா இதுல தெரிஞ்சுட்டு போறதா தெரியாம போறதுன்னா, நீ வாதம் பண்ணணும்னு இன்னொருத்தரோட வாதம் பண்ணணும் எதுவும் பண்ணணும்னா அப்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது. எனக்கும் மற்றவாருக்கும் சம்பந்தம் இல்லை, நான் உண்டு, என் பெருமாள் உண்டு, என் ஆச்சாரம் உண்டு அப்படின்னாச்சுன்னா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் தெரிஞ்சுட்டான்னா அவ கேள்வி கேட்கறதுக்கு சமாதானம் சொல்லணுமானோ, அப்ப தெரிஞ்சுக்கிறது நல்லது. இதுக்கிறவன மாயாவாதம்ன்றது அத்வைத்த மதம்,
அதே போல சாக்த மதம் என்பது பெண் தெய்வத்தை ஒட்டுக்கொண்ட மதம். இந்த பெண்ணு எது எப்படிப்பட்ட பெண்ணுன்னா, 3 தெய்வம் பிரம்மா சிவன் விஷ்ணு இருக்கா இல்லையா, அந்த 3 தெய்வங்களுக்கு மேல தாண்டி இன்னொரு பெண் தெய்வம் இருக்கு. அந்த பெண் தெய்வம் தான் பிரதானம் அப்படின்னு வச்சிருக்கு. இதுக்குன்னு ஒரு தனியா மதம் இருக்கு, சாக்த மதம்னு பேரு. அவளுக்கு வேற யாரும் ஒத்துக்க மாட்டா. பிரம்மாவும் ஒத்துக்க மாட்டா, சிவனையும் ஒத்துக்க மாட்டா, விஷ்ணுவையும் ஒத்துக்க மாட்டா. அவளுக்கு அதுக்கு மேல இவாளெல்லாம் தாண்டி இவ 3 பேரும் முழுமுதற் கடவுளே அவர் தான், சக்தி தான் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா, அந்த மாதிரி அவ நினைக்கிறா. ஆனா இதெல்லாம் சாஸ்திர சம்மதமானா கிடையாது. இதெல்லாம் சுவாமி தன்னுடைய சாஸ்திர யோனித்வாதுன்னு ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்தை எடுத்து நன்னா எல்லாரும் நிரசனம் பண்றார். அப்ப சாக்த மதம். அடுத்து இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்து மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து அதனால் ஈட்டொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் தான் பட்டபாடம் 2 வரியால சொல்லிட்டார். இன்று கண்டு என்ன இன்னைக்கு அந்த ராமானுஜ திருவிழை பத்தினே பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள், அந்த பொய்யான சாஸ்திர சம்மதம் இல்லாத சில மதங்கள் இருக்கு இல்லையா, அந்த மதங்கள் அவளோட கொள்கை என்ன, நிலத்தவிய அவர்களை தொலைச்சாடணும். அப்ப அந்தந்த மதங்கள் என்னன்னு தெரிவிக்கிறார் சுவாமி யாரு, பிள்ளோகந்தியர். அதைத்தான் சாக்த மதம் 3 தெய்வங்களுக்கு மேலே பெண் தெய்வம் உண்டுன்றவர். அதுக்கு கானாபத்தியம். கானாபத்தியம்னு படைக்கப்பட்ட ஒருத்தரவே காணபுதன், கணபதியை தெய்வமாக கொண்டது கானாபத்தியம்னு பேரு. கணபதியை தெய்வமாக கொண்டது கானாபத்தியம்னு பேரு. அவர் படைக்கப்பட்டார், சிருஷ்டிக்கப்பட்டார். சிருஷ்டிக்கப்பட்டவரை போய் இவர் தான் காரணகர்த்தா காரணம் தேயகா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா, அதுவும் சாஸ்திர சம்மதம் கிடையாது. அதுக்கப்புறம் ஷாருவாகன். ஷாருவாகன் பேரே பாருங்க, ஷாருவாக். ஷாருவாகன் ஒரு வாக்கு ரொம்ப நன்னா இருக்குமா, ரொம்ப நன்னா இருக்கணும்னா அப்படியே பூத்தா போல இருக்குமா. சொல்ல சொல்ல இதுதான் சுவாமி மதம். இதை விட என்ன, கண்ணால பார்க்கறது மட்டும்தான் உண்மை, பார்க்காததையும் நான் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க எல்லாரும் சார்பாக மதம் தான், ஆத்மா கண்ணால பாக்குறமா இல்ல, எனக்கு ஒத்துக்க போறது இல்லை. அப்ப என்ன சுவாமி, சரீரம் இருக்கு, வேற என்ன சுவாமி, இந்த உடம்பே தான் எல்லாம். சரி, இந்த உடம்பு எனக்கு இங்க ஏற்பட்டிருக்கு, இதுக்கு என்ன காரணம், அதெல்லாம் சொல்ல மாட்டார். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த உடம்பு இருக்கு, இது நல்லா அனுபவிச்சுக்கோ. அனுபவிச்சுக்கோன்னா பணம் வேணுவா சுவாமி, கடை வாங்கிக்கோ, கடை வாங்கிக்கோ. சரி, கடை வாங்கினா திரும்பி கொடுக்கணுமே என்ன, இல்ல வேண்டாம் ஒன்னும் கஷ்டம் வேண்டிய, திரும்பி கொடுக்க வேண்டாம். கொடுக்கணும்னா பாவமாச்சுன்னா பாவ புண்ணியமே கிடையாதுன்றாரு. பாவ புண்ணியம் இருந்தா இது சாருவாகுடைய மதம், பாப புண்ணியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி சாருவாகன், சாருவாக் அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மதம் அவனுக்கு இருக்க முடியும். அவனு ஆத்மா உண்டு, ஈஸ்வரன் உண்டு எல்லாம் அவன் கிடையாது. கண்ணால் பார்க்கிற சரீரம் தான் உண்டு, ஆத்மாவும் கிடையாது, பகவானும் கிடையாதுன்னு இருக்கார் அவனுக்கு. அடுத்தது பௌத்தன். இதெல்லாம் மேல நம்ம பார்க்க போறோம். இதுல முதல் சீயப்பதிப்படி திருவாய்மொழிக்கு முதல் சீயப்பதி வரும்போது அதனால பூர்த்தியா பார்க்க போறோம். இன்னும் இதே பாத்திரத்தை பார்த்தான் அரிசமயங்கள் பதைப்பயிர் பார்முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு பொன்மையிடு இடைத்தன், அந்த பாத்திரத்துக்கு மேல இன்னும் நிறைய பார்க்க போறோம். அங்க வரைக்கும் மறுபடியும் சொல்றேன். ஆனா கொஞ்சம் இது கொஞ்சம் சமவாதான் கேட்கறதுக்கு, ஆனா நிதானமா இங்கே ஞாபகம் வச்சு நீங்க கேட்டா நல்லா கேட்டுக்கலாம், அண்ணா அர்த்தம் முடிஞ்சிடும். இருக்கட்டும். அடுத்தது பௌத்தன். பௌத்தன் யாரு சுவாமின்னா, புத்த மதம். அவளுக்கு 4 சிஷ்யா, வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாசாரன், மாத்தியமிகன் 4 சிஷ்யா. அநேகமா இது எடுத்துட்டு வா. இந்த 4 சிஷ்யானும் வெவ்வேறு அபிப்பிராயத்தை சொல்றா. ஒரே அபிப்பிராயம் இல்ல. குரு என்ன சொன்னாரோ, ஆச்சாரியன் என்ன சொன்னாரோ, சிஷ்யன் என்ன சொல்லணும் இல்ல, ஆச்சாரியன் சொன்ன விஷயத்தை காட்டும் மாறுபட்ட கருத்தோடு இந்த 4 பேரும் சொல்லிட்டு இருக்கா. சரி சுவாமி, இந்த 4 பேர் ஒண்ணு, அந்த ஆச்சாரம் ஒண்ணுன்னு அதுவும் கிடையாது. இந்த 4 பேருக்குள்ள முதல்ல இருக்கக்கூடிய அந்த சௌத்ராந்திகன், முதல்ல வைபாஷிகன். வைபாஷிகன் சொன்ன கருத்தை அடுத்து வரக்கூடிய சிஷ்யா சௌத்ராந்தம் ஒத்துக்கல. சௌத்ராந்திகன் சொன்ன கருத்தை அடுத்து வர சொல்லிய யோகாச்சாரன் சொல்லுங்க சிஷ்யன் ஒத்துக்கல. யோகாச்சாரன் சொன்ன கருத்தை அடுத்து வரக்கூடிய கடைசியாக இருக்கக்கூடிய மாத்தியமகன் சொன்ன அந்த சிஷ்யன் ஒத்துக்கல. இது என்னமா சுவாமின்னா, குரு சிஷ்ய கிரந்த விரோதம்னு பேரு. குரு சிஷ்ய கிரந்த விரோதம்னு பேரு.
இந்த மாதிரி நம் சம்பிரதாயத்துல உண்டானா கிடையாது. நம் சம்பிரதாயத்துல கிடையவே கிடையாது. குரு சிஷ்ய கிரந்த விரோதம் என்பது கிடையவே கிடையாது. ஏன்னா குரு என்ன சொல்லி இருக்காரோ அவதான், ஒண்ணு வேண்டாம். சுவாமி ராமானுஜர் என்ன சொன்னாரோ, என்ன சொன்னார்னா சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடியது என்ன சொன்னாரோ அதத்தான் குரத்தாழ்வார் என்ன, சோமாசி ஆண்டார் என்ன, ஏன் வெளியிலிருந்து வந்தவா அத்வைத்தி இதுன்னு யாரு, ஆச்சரியமான எம்பெருமானார். அந்த எம்பெருமானார்னு இவருக்கும் பேரு, அருளாள பெருமாள் எம்பெருமானார் பேரு. அவர் தான் யஜ்ஞமூர்த்தி பேரு. அவரும் இதே விஷயத்த சொல்றாரு. அது மட்டும் இல்ல, பின்னாடி வரக்கூடிய 74 சிம்மாசனாதிபதிகள் இந்த அளவுக்கு நமக்கு ஆச்சாரம் இருக்காளன்னா, நம்முடைய ஆச்சாரம் நேரே ஆச்சாரன் அவனும் அதே கருத்தை தான் சொல்றான். இவாளுக்குள்ள மாற்று கருத்து இருக்கானா கிடையாது. அப்பனா குரு சிஷ்ய கிரந்த விரோதம்னு கிடையவே கிடையாது. ஆனா அவள் பௌத்தனுக்குள்ள குரு சிஷ்ய கிரந்த விரோதம் இருக்கு. சரி சுவாமி, அப்படி என்னதான் சொல்றா? அப்படி அவ என்னதான் சொல்றான்னா, 4 பேர் சொல்றா, உங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த மதத்துல ஒண்ணும் சமமே கிடையாது. அந்த மதத்துல புரிஞ்சு கொள்வதற்கோ அவளுடைய மதத்துடைய கொள்கை தெரிஞ்சுக்கிறதுக்கோ எந்த சமயம் ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். பிரியத்துக்காக சொல்றேன். இப்போ ஒரு பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம் நிதானமா கேளுங்க. ஒரு பொருள் தெரிஞ்சுக்கணும்னா 3 விஷயம் வேணும். ஞானம், ஞாதா, ஞேயம்னு 3 வேணும். இதே மாதிரிதான் இனிமே வரப்போறது. அங்கங்க எங்கெங்கெல்லாம் இந்த மதங்களுடைய விஷயங்கள் வருமோ அங்கெல்லாம் இந்த மாதிரி வந்துடும். ஞானம், ஞாதா, ஞேயம்னு 3 வேணும். அதாவது ஞானம் வேணும், ஞாதான் என்று சொல்லி ஒருத்தர் வேணும், ஞேயம் வேணும். இது இருக்கு இல்லையா? இப்ப கடிகாரம் இருக்கு, புரியத்துக்காக சொல்லுங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் வச்சுப்போமே. கடிகாரம் இருக்கு. அந்த கடிகாரத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னா என்ன வேணும் சுவாமி? முதல்ல எனக்கு ஞானம் வேணும். ஞானமே இல்லாம என்னால கடிகாரத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப ஞானம் வேணும். அப்ப ஞாதா என்று ஒருத்தர் வேணும், ஞாதா என்று ஒருத்தர் வேணும். அப்படி இருக்கச்சது ஞானம், ஞாதா, ஞேயம் இல்லையா? ஞானம்னா அறிவு, அதால் தெரிந்து கொண்டப்படுவது ஞேயம், ஞானத்தால் தெரிந்து கொள்ளப்படுவது ஞேயம், தெரிந்து கொண்டவன் ஞாதா. இப்ப புரியத்துக்காக சொல்றேன். ஞானத்தால் கடிகாரத்தை நான் தெரிந்து கொண்டேன், ஞானத்தால் கடிகாரத்தை நான் தெரிந்து கொண்டேன். அப்படி இல்லையா? ஞானம் என்பது அறிவு, கடிகாரம் என்பது என்னது? ஞேயம், நான்தான் ஞாதா. அப்ப தெரியுதுணும். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த 4 சிஷ்யர் பொறுத்தவரைக்கும் 4 பேரும் ஆச்சாரம் ஒத்துக்கல. 4 பேரும் ஆச்சாரம் ஒத்துக்கல. இவர்கள் மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருக்கார். யாரார் சுவாமி? வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் 4 சிஷ்யா. இந்த 4 சிஷ்யா சொல்றானோ ஞானம் உண்டு. இவ என்னன்னு சொல்றான்னா, இப்ப 3 பேரும் போனும். கடிகாரத்தை தெரிஞ்சு கொள்வதுதான் ஞேயம், அந்த தெரிஞ்சு கொள்ளக்கூடிய நான் தான் ஞாதா. எனக்கு இருப்பது ஞானம். ஞானத்தாலே பாருங்க, ஞானத்தாலே ஞாதாவான நான் ஞேயத்தை தெரிந்து கொண்டேன். அப்ப ஞானத்தாலே நான் அதான் ஞாதா, கடிகாரத்தை தெரிஞ்சு கொண்டேன். இந்த 3 இருந்தாலும் இந்த 3 இல்லைன்னா எந்த, இப்போ நீங்க காலட்சமே கேட்டு கேள். ஒண்ணு உங்களுக்கு ஞானம் இருந்தாலும், சொல்ற வாழ்க்கை வேணும், கேட்கிற வாழ்க்கை வேணும். சொல்ற வாழ்க்கை ஞானம் இருந்தா போறோம், கேட்கிற வாழ்க்கை இருக்க வேண்டாம்ன்ற அவசியம் கிடையாது. அவசியம் இருந்தாலும் இன்னும் கேட்டா, சொல்றவாளை விட கேட்கிறவாளுக்கு தான் ஞானம் அதிகமா இருக்கணும். என்ன சுவாமி, என்ன தப்பு தப்பா சொல்றாரோ தெரியலையே சுவாமி, இப்படி பேசிட்டு இருக்காரு, நன்னாத்தானே பேசுவாரு, இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேனே, இப்படி பேசுறாருன்னு அந்த ஞானம் அது வேணுமானோ? அப்ப ஞானம் வேணும். அதுக்கப்புறம் அப்ப எதை பத்தி சொல்றோம்? ராமானுஜாதி பத்தி சொல்றாரோனா? அப்ப ஞானம் ஞேயம். அப்ப யாருக்கு நீங்க தானே தெரிஞ்சுக்கிற, நீங்க தான் ஞாதா. அப்ப ஞாதா, ஞேயம், ஞானம், இந்த 3 வேணுமானோ? இந்த 3 வேணுமானோ? இந்த 3 எப்படி வச்சுட்டு இருக்கா பாருங்க. அந்த 4 பேர் எப்படி வச்சுட்டு இருக்கான்னா, நான் முதல்ல சொன்னவர் யாரு? முதல்ல சொன்னவர் வைபாஷிகன். வைபாஷிகன் என்ன சொல்றாருன்னா, ஞானம் உண்டு, நியாயம் உண்டு, ஞாதா இல்லைன்ட்டார்.
ஞானம் உண்டு, ஞேயம் உண்டு, ஞாதா இல்லைன்னு. அப்படின்னா அறிவு உண்டு, அறியப்படும் பொருளும் உண்டு, அறிவாளி கிடையாது. என்ன பண்ணிக்கோ, குழப்ப மாட்டேன், ஒன்றும் கஷ்டமே இது ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இந்த சப்தங்கள் தான் நமக்கு அப்படியே ஒரு வார்த்தாஜாலமா ஆடிண்டே இருக்குமே தவிர, அந்த சப்தத்துக்கு உண்டான அர்த்தத்தை நம்ம ஒரு புரிஞ்சுட்டு பண்ணா, ஓ இவ்வளவுதானா சுவாமி, இது ஒன்றும் சிரமமே இல்லையேன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஞானம் உண்டு, ஞேயம் உண்டு, ஞாத்தா இல்லைன்னார். ஞானம்னா அறிவு, ஞேயம்னா அறியப்படும் பொருள், ஞாதான்னா அறிபவன். அப்ப நாம் ஜீவாத்மா. இப்ப முதல்ல சொல்லப்பட்ட வைபாஷிக என்ன சொல்றான்னா, ஞானம் உண்டு, அறிவு உண்டு, அறிவு இருக்கு சுவாமி, ஞேயம் உண்டு, அறியப்படும் பொருள் உண்டு, ஞாதா நான் கிடையாதுன்றார். அப்ப அறிவாளி கிடையாதுன்றார். சுவாமி இது எங்கிருந்து தெரிஞ்சுனேன்னு கேட்டோம். பௌத்தனை பார்த்து இது எங்கிருந்து தெரிஞ்சுனேன்னு கேட்டோம். அவர் என்ன சொன்னார், ஒண்ணுமில்லை, பிரத்யக்ஷம் அனுமானம் இதைதான் சொல்றதுன்ட்டார். பிரத்யக்ஷமும் அனுமானமும் இதைத்தான் சொல்றதுன்னார். பிரத்யக்ஷமா நான் உங்களை பாக்குறேன்னு, நீங்க அடியன் பார்த்துட்டு இருக்கணும். இப்ப நான் இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? அவன் இல்லைன்றான். அனுமானத்தாலும் இல்லைன்னு சொல்றான். அனுமானத்தாலும் இல்லைன்னு சொல்றா. பிரத்யக்ஷமா பாக்குறது இல்லைன்ற. அந்த விஷயத்துல போக வேண்டாம். இதான் அவருடைய கொள்கை. இது யாருது? வைபாஷிகன் சொன்னார். ஞானம் உண்டு, ஞேயம் உண்டு, ஞாதா இல்லை அப்படின்னா அறிவாளி கிடையாதுன்னாரு. சரி, அடுத்த அதிகாரி யார் சுவாமி? சௌத்ராந்திகன். சௌத்ராந்திகன் என்ன சொல்றான்னா, ஏன் இவ்வளவு போட்டு சமப்பட வேண்டாமே, இவ்வளவு சமப்பட வேண்டாமே. என்ன இது எதன் மூலமா பிரமாணமா தெரிஞ்சிட்டோம்? பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு இருக்கு இல்லையா? ஞானம் உண்டு, ஞேயம் உண்டு, ஞாத்தா கிடையாது. அப்ப அறிவாளி கிடையாது, நாம் கிடையாதுன்னு சொன்னோம்னோ, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். பிரத்யக்ஷம் அனுமானம் ரெண்டு கிடையாது. என்ன பிரத்யக்ஷமே கிடையாது, அனுமானம் மட்டும்தான் உண்டுன்ட்டார். பிரத்யக்ஷமே கிடையாது லோகத்துல. உங்களை நேரம் பாக்குறவனோ அதெல்லாம் கிடையாது. அனுமானம்னா நீங்க இருக்கலாம்னு அனுமானத்தை தெரிஞ்சுக்கணும். அனுமானம் என்னது புரியத்துக்காக சொல்றேன். 3 பிரமாணங்கள் பிரதானமா எடுத்திருக்கா. சப்த பிரமாணம், பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமான பிரமாணம். சப்தம் தான் வேதம். அனுமானம் என்றது பிரத்யக்ஷத்தை அடிவொத்தி தான் அனுமானம் இருக்கும். பிரத்யக்ஷமா நான் தலிக பண்ண நெருப்பை பார்த்திருக்கேன், புகையை பார்த்திருக்கேன். அப்ப நெருப்பு இருந்தா புகையும், புகை இருந்தா நெருப்பு இருக்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுட்டேன். அங்க பிரத்யட்சமா புகையையும் பார்க்கறேன், நெருப்பையும் பார்க்கறேன். அது பிரத்யக்ஷம். அனுமானிக்கும் போது என்னன்னா, பெரிய மலைக்கு உச்சியில புகை வந்துட்டே இருக்கு, நான் இங்க இருந்து பார்த்தேன், புகையை பார்த்துட்டேன். ஆனா இங்க பக்கத்துல என்னோட வந்துட்டு இருக்காரு ஒரு நண்பர், அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்க, ஏய் அங்க நெருப்பு இருக்குன்னு. அங்க நெருப்புன்னு எங்க நீ பார்க்கவே இல்லை, நெருப்பு என் கண்ணுக்கு தெரியலையே, என்ன புகை தானே தெரியுது, நெருப்பு எங்க தெரியுதுன்னா, புகை இருக்கிறபடியால நெருப்பு இருந்தாதான் புகை வரும். ஏற்கனவே நான் பார்த்து வச்சிருக்கேன் எங்க தலிகை பண்ண ரூம்ல. அதனால இதுதான் அனுமானம்னு பேரு. அனுமானிக்கிறதுனா, ஆனா பிரத்யக்ஷத்துக்கு ஒத்துக்கொண்டாதான் அனுமானத்துக்கு வர முடியும். பிரத்யக்ஷமே ஒத்துக்கணும்னு வச்சுக்கேன், அனுமானம் வர முடியாது. இப்ப முதல்ல சொன்னவர் யாரு? வைபாஷிகன். பிரத்யக்ஷத்தையும் ஒத்துனா அனுமானம். அப்ப வேதத்தை ஒத்துக்கல, சப்த பிரமாணத்தை பௌத்தன் ஒத்துக்கல. அவளுக்கெல்லாம் பாக்கிய மதம்னு பேரு. சப்த பிரமாணத்தை அவ ஒத்துக்கவே இல்லை. இப்ப சப்த பிரமாணத்தை அவ ஒத்துக்கலன்னா, அப்ப அவ மிச்சர் இன்னும் இருக்கு, 2 தான் இருக்கு. ஒண்ணு பிரத்யக்ஷம், மத்தொன்னு அனுமானம். அப்ப பிரத்யக்ஷமா பாக்குறோம், அனுமானமா பாக்குறோம், ரெண்டுமே உண்டுன்னு ஒத்துண்டு. அது ரெண்டுமே ஞானத்தையும் ஞேயத்தையும் சொல்றது ஞாத்தா கிடையாதுன்னு சொல்றது. ஞாத்தா கிடையாது அப்படின்னு அவர் முதல்ல இருக்கக்கூடிய அந்த யாரு வைபாஷின்னு சொல்லிட்டாரு. அறிவாளி கிடையாது, அறியப்படும் பொருள் உண்டு, அறிவு உண்டு அப்படின்னு சொல்லிட்டார். 2வது நபர் வந்தார், அவர் தான் சௌத்ராந்திகன். சௌத்ராந்திகன் என்ன சொன்னா, இல்ல எங்க ஆச்சாரன் என்னத்தான் சொன்னார், இருந்தாலும் அவர் கொஞ்சம் ரொம்ப சுத்தி சொல்லிட்டார். 2 பிரமாணம் எடுத்தாரனோ. 2 பிரமாணம் தேவையில்லை சுவாமி, பிரத்யட்சமா வேண்டாம், நான் அனுமானிக்கிறேன். என்ன அனுமானிக்கிறேன்? அங்க ஞானம் உண்டு, நியாயம் உண்டு, ஞாத்தா கிடையாது, நான் அனுமானித்து சொல்றேன் அப்படின்னு 2வது அதிகாரி சௌத்ராந்திகன் சொல்லிட்டார்.                                                                                             2                   சௌத்ராங்கன் சொன்ன உடனே சரி அடுத்தது பார்த்தாரு.
அடுத்தது என்ன சொன்னார்னா, அடுத்தது என்ன, பிரத்யட்சம் கிடையாது, அனுமானம் மட்டும் தான் உண்டு. நிறைய அனுமானத்தான் நான் சொல்கிறேன், ஞானம் நியாயம் உண்டு, ஞாத்தா கிடையாதுன்னு 2வது அதிகாரம் சொல்லிட்டார். அடுத்தது 3வது அதிகாரியார் யோகாச்சாரம். 3வது அதிகாரி யோகாச்சாரம் சொல்றார், நியாயமும் கிடையாது, ஞாத்தாவும் கிடையாது, ஞானம் மட்டும்தான் உண்டு. ஞேயம் ஞானம்னா என்னது? அறியப்படும் பொருள், அறிவாளி, ரெண்டும் கிடையாது, அறிவு மட்டும்தான் உண்டு. அறியப்படும் பொருள், அறிவாளி, ரெண்டும் கிடையாது, அறிவு மட்டும்தான் உண்டு. இவர் 3வது நபர் யாரு? யோகாச்சாரன் சொன்னார். அடுத்தது ஞாத்தா மட்டும்தான் உண்டு 3வது நபர் சொல்லிட்டார். சொன்ன உடனே கடைசியா மாத்தியமிகன் வந்தார். அவர் என்ன சொன்னார்னா, சுவாமி அதுவும் கிடையாது, அறிவும் கிடையாது, அப்ப என்னதான் இருக்கு? சூன்யம். சூன்யத்தாலே, சூன்யத்தை இருந்து சூன்யமான மோட்சம் போவதே சூன்யம். ஏதா புரிஞ்சுதா? இதுதான் பௌத்த மதம். ஒண்ணும் இல்லை, ஒண்ணுமே இல்லாதது சூன்யம் அப்படின்னு சொல்றாரோ. அந்த சூன்யம் என்னது? ஒண்ணும் கிடையாது, ஒண்ணும் இல்லாததுதான் இந்த லோகமே. சரி சுவாமி, இவ எப்படி மோட்சத்துக்கு போவா, ஏதாவது பண்ணுவாருன்னு யாருமே இல்லையே. அறியப்படும் பொருளும் இல்லை, அறிவாளியும் இல்லை, அறிவும் இல்லை. அப்பனா என்னதான்? ஞாதா, ஞேயம், ஞானம் மூன்றுமே கிடையாது. அதனால்தான் இந்த மூன்றுமே இல்லாதத அறியப்படும் பொருள் இல்லைன்னாரு. அதே போல அறியப்படும் பொருள், அதே போல அறிவு உண்டு, அறிவாளி கிடையாது அப்படின்னு யாரு 3வது நபர் சொன்னாரோ. 4வது நபர் அந்த அறிவாளியும் கிடையாது, அறிவும் கிடையாதுன்றார். இப்ப 3வது நபர் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தை தான் அத்வைதத்தில் பிரதானமா எடுத்துட்டு இருக்கார். அதனாலதான் அத்வைதத்துக்கு இன்னொரு பேர் என்னதுமா, பிரச்சன்ன பௌத்தன்னு பேரு. பின்னாடி வரைச்சா நீ நல்லா சொல்றேன், எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். ஆனா இது நடுநிலையாளர்களா இருந்து கொண்டு கேட்கணும். அப்பனா இவர் என்னவோ சுவாமி இவர் விசிட்டாத்வைதம், அதனால வேறு மதத்து கொள்கையை நன்னா இவர் அப்படி ஒரு மாதிரி மட்டம் தட்டுறாரு அப்படின்னு அர்த்தம் இல்லை. இங்க என்ன எழுதியிருக்கு அதை நீ சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இப்ப அறியப்படும் பொருளும் இல்லை, அறிவாளியும் இல்லை, அறிவு மட்டும்தான் உண்டு, இதுதான் அத்வைத்தம். அதனாலதான் இவாளுக்கு பிரச்சன்ன பௌத்தம்னு பேர். இருக்கட்டும், அந்த விஷயத்துக்கு இப்ப நம்ம போக வேண்டாம். அப்படி இருக்க செய்து அப்ப இதுதான் யாரு கடைசியா வந்த மாத்தியமிக என்ன சொன்னா, எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது, ஞானமும் சூன்யம். அப்ப அறியப்படும் பொருளும் இல்லை, அறிவாளியும் இல்லை, அறிவும் இல்லை. அப்பனா ஞாதம், ஞாதா, ஞேயம், ஞானம் மூணுமே இல்லைன்னார். இது யாருது? யாரு இது? மாத்தியமகன் என்று சொல்ல கடைசி இருக்கக்கூடிய சிஷ்யனுடைய நிலை இந்து. அப்ப முதல்ல அவர் சொன்னது, பௌத்தர் சொன்னது, இவாளுக்கு இவ ஒத்துக்கவே இல்லை. இதான் குரு சிஷ்ய கிரந்த விரோதம்னு பேரு. அதெல்லாம் நமக்கு மாறவே மாறாது. எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் நமக்குள்ள இந்த குரு சிஷ்ய கிரந்த விரோதம் இருக்கான்னா கிடையவே கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா, யாராவது மாத்திருக்கு ஒரு வார்த்தை பேசுவாளா? பேசவே மாட்டா. இவ என்னைக்குமே பேசிட்டு பேசும் ஏக்க கண்டார்கள். அவ என்ன எத்தனை 1000 எத்தனை 10,000 லட்சம் வருஷங்கள் போனாலும் இதைத்தான் தெரிவித்தார். ஆக நம்ம என்னென்ன பார்த்திருக்கோம்? சைவ மதம், மாயாவாத மதம், சாக்கிய மதம், கானாபத்திய மதம், சார்வாக மதம், பௌத்த மதம், அதுக்கப்புறம் சமண மதம். சமண மதம் ஜெயினன். சமணம் ரொம்ப சக்த பங்கிவாதம்னு பேர். இப்ப மேல இருந்த வாரியா சொல்லிடுறேன், பின்னாடி வரைச்சு நல்லா விவரமா, பின்னாடினா இதுக்கு முன்னாடி அடுத்த பாட்டும் வரப்போறது, அந்த பாட்டு வரும்போது நல்லா விவரமா சொல்றேன். இதுல ஸ்ரீரங்கராஜஸ்தவன் பராசர பட்டர் ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். அந்த கிரந்தத்துல இந்த மாதிரி மதங்கள்லாம் எடுத்து கண்டிக்கிறார். அதுல இருந்தே சில விஷயங்களா சொல்றேன். என்னன்னு இது தெரிஞ்சு கொண்டதுனால மோட்சமான அடிய சொல்ல வரல. ஆனா எப்படி இந்த மாதிரியான மாயாவாதத்தை எல்லாம் சுவாமி ஜெயிச்சிருக்கார், என்னமா ஜெயிக்கிறார்ன்றது சிலதெல்லாம் பாக்கறச்சு, அவ கொள்கையெல்லாம் பாக்கறச்சு இதுதான் சுவாமி சரியா இருக்கு, எதுக்காக ராமானுஜன் மாத்தினார்னு நமக்கே தோணும். அந்த அளவுக்கு சரியா இருக்கிற மாதிரி தோணும். அப்புறம் சுவாமி எடுத்து காட்டினதான், ஓ இந்த தப்பு இருக்கு நமக்கே தெரியலையே அப்படின்னு தோணும். ஆனா தப்பு இருக்கு. அதான் எடுத்துக்கிட்ட சமண மதம். என்னன்னா பௌத்தன் சொன்ன எதையுமே ஒத்துக்கல.
ஜைனன் வேறு பௌத்தன் வேறு, கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. ஜைனன் வேறு பௌத்தன் வேறு. பௌத்தன் சொன்னதை இவர் எத்தையுமே ஒத்துக்கல. ஏதாவது ஒன்னாவது ஒத்துனாருன்னா ஒன்னையும் ஒத்துக்கல, எத்தையும் ஒத்துக்கல. இந்த ஜகத்தே நித்தியமாகவும் அனித்தியமாகவும் இருக்குன்றார். இந்த ஜகத்து இருக்கு இல்லையா, இது நித்தியமா இருக்கா அனித்தியமா இருக்கா தெரியாதுன்றார். ஜெகத்தை பார்த்தா நித்தியமா தெரியும், ஆனா அனித்தியம். பேதமா இருக்கும், ஆனா அபேதமா இருக்கும். பேதம் என்னது, அபேதம் என்ன? பேதம் அபேதம் பலவாக பிரிந்திருக்கக்கூடியது பேதம்னு பேரு. அபேதனும் ஒன்னாக இருக்கிறது அபேதம். இது அப்ப இந்த ஜகத்து ஒன்னாவும் தெரியும், பலவாகவும் தெரியும், நித்தியமாவும் தெரியும், அனித்தியமாகவும் தெரியும். என்னதான் சொல்ல வரேன்னா, அதுக்கு பேரு சப்தபங்கிவாதம்னு பேரு. ரொம்ப நிலையா இருக்கும். கேன் அஸ்தி, கேன் நாஸ்தி, கேன் அஸ்தித நாச்சித, கேன் அஸ்தித வர்த்தவியஞ்ச, கேன் நாஸ்தித வர்த்தவியஞ்ச, கேன் அஸ்தித நாஸ்தித அர்த்தவியஞ்ச. இதுக்கு சப்தபங்கிவாதம்னு பேரு. சப்தபங்கிவாதம்னு சொல்லி ரொம்ப விளையாட்டா இருக்கும், வேடிக்கையா இருக்கும். இருக்குன்னு சொல்லலாம், என்ன பாருங்க, இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லுவேன், இல்லை என்று சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லலாம் என்று சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லலாம் சொல்ல முடியாது என்று சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லுவேன், இல்லை என்று சொல்லுவேன், சொல்ல முடியாது என்று சொல்லுவேன். அவன் என்ன சுவாமி சொல்லு, இதான் வாதம். இப்படியே பேசிட்டே இருப்பான். அவளுடைய மோட்சம் என்ன தெரியுமா? அவளுக்கு போயிண்டே இருக்கிறது, போயிண்டே இருக்கிறது, போயிண்டே இருக்கிறது. எப்ப சாமி போய் முடியும்? இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்குன்னு சொல்லுவேன், மறு முன்னாடி சொல்லுங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா ஒன்பதுதான். இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்கு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், சொல்லேன்னு சொல்லுவேன். அதே வர இருக்குன்னு சொல்லலாம் என்று சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லலாம் சொல்ல முடியாது என்று சொல்லுவேன், இருக்கு என்று சொல்லலாம் இல்லை என்று சொல்லலாம் சொல்ல முடியாது என்று சொல்லுவேன். இது ஒவ்வொன்னா மாத்தி 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 பேசிட்டு சுவாமி ராம், இதுக்கு சப்தபங்கி 7 விதமான வாதங்கள், சப்தபங்கி வாதம்னு பேரு. இந்த ராமானுஜர் பார்த்தார், இந்த 7 வச்சுட்டு நீ எப்படி வஸ்துவை தெரிஞ்சுக்க போற? ஒரு வஸ்து கடிகாரத்தை கையில கொடுத்து வச்சுக்க, இந்த கடிகாரம் இருக்குன்னு சொல்லுவேன், கையில கீழே வச்சுட்டு வரணும், இப்ப இல்லைன்னு சொல்லுவேன். சரி சுவாமி, இப்ப இல்லைன்னு சொல்லிட்டேனோ, அப்ப அடுத்த என்ன சொல்ல? இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன். சரி சுவாமி, இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இருக்குன்னு சொல்லுவேன், சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். இது இப்படியே 7 வாதம் 7 வாதம்னா நீ என்னைக்கு அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க போற? அது இருக்கா இல்லையா ஏதோ ஒண்ணு சொல்லணுமோனோ சொல்லவே மாட்டான். எத்தையும் சொல்லாம சரி சுவாமி இவ்வாறு கொண்ட மோட்சம்னா போயிட்டே இருக்கிறது. பிராபிப்பது ஊர்த லோகத்தை மேல் லோகத்துக்கு போயிட்டே இருப்பான். போயிட்டே சொல்ல என்னைக்கு சாமி முடிவா? இன்னைக்கு போய் ஒரு இடத்துக்கு போனோமோனோ, நமக்கு ஸ்ரீவைகுண்டம் போறோம், அங்க போயிட்டு அனுபவம் செஞ்சு பிரீத்தி காரத்தை கைங்கரி பண்றோம் போனோம், அந்த மாதிரி என்னைக்கு போய் அங்க போய் நீ பூர்த்தியா சொல்ல போறேன்னா, போயிண்டே இருப்பது போயிண்டே இருப்பது போயிண்டே இருப்பது அப்படின்ற கிடையா. இந்த 7 வச்சுட்டு நீ வஸ்துவை தெரிஞ்சு கொள்றதுக்குள்ள படாத பாடுதான் படணும். ஏன்னா நம்ம ஒண்ணு வேணும், ஒரு வஸ்துவ உள்ளபடி இருக்கிறத பார்த்தாலே நம்மால அந்த வஸ்துவை சரியா தெரிஞ்சுக்கவே முடியல. இது என்ன சுவாமி இப்படி இருக்கு, எனக்கு சரியா புரியலையே சொல்லிட்டு இருக்கேன். இப்ப புரியலையே சொல்லிட்டு இருக்கச்ச அந்த வஸ்துவை இருக்குன்னு சொல்லுவேன், இல்லைன்னு சொல்லுவேன், இல்லே இருக்குன்னு சொல்லுவேன். இப்படி பேசிட்டே இருந்தா இருக்குன்னு சொல்லாம இல்லைன்னு சொல்லாம இப்படின்னு வாதம் பண்ணிட்டே இருந்தா வாதத்திலே பொழுது போகுமே தவிர தத்துவ ஞானம் ஏற்படுமான்னா தத்துவ ஞானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த வாய்ப்பே இல்லாம போறதுன்னு எதுக்கு சொல்ல வருதுன்னா, அதனால இந்த புலச்சமயங்கள் எல்லாம் இந்த பூலோகத்தில் அவியும்படி, புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமஞானத்து, அந்த பூலோகத்தை அவித்தும்படி இதெல்லாம் இதெல்லாம் அது மட்டுமல்ல, புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமெஞ்ஞானத்து அது மாத்திரம் இல்ல. யாரெல்லாம் எழுதிட்டு இருக்கா பாருங்க, இந்தந்த புலச்சமயங்கள் தான் யஜ்ஞமூர்த்தி. அவர் தான் அருளாள எம்பெருமானார் பிள்ளாடி ராமானுஜ திருவடியை பத்தினார். அதே போல யாதவ பிரகாசம் அந்த மாதிரி சில புலச்சமயங்கள்லாம் தங்களுடைய நிலையை மாற்றிக்கொண்டு ராமானுஜ திருவடி பிடித்தா. ஆனா சில பேர் அனுகூலமா இருந்தா, சில பேர்லாம் என்ன பண்றா, அவளுக்கெல்லாம் இதைத்தான் ஒரு சமூகம் இருக்கு. அதாவது விலட்சண மோட்ச அதிகார நிர்ணயம்னு ஒரு கிரந்தம்
எறும்பியப்பா பண்ணியிருக்கார். அதுல இதெல்லாம் எடுத்திருக்கார். என்ன கிட்டத்தட்ட ராமானுஜருடைய காலத்துக்கு அப்புறம் சில மத மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு நம்ம சம்பிரதாயத்திலே. இன்னைக்கு ரெண்டு விதமான ஒரு கருத்துக்கள் நிலவருதணும். அதை யாரையும் குறை சொல்லல, கருத்துக்கள் நிலவருதணும். அந்த கருத்துக்கள் நிலவுவதற்கு என்ன காரணம் தெரியுமா? சில விஷமிகள் பண்ண காரியம் தான் அதெல்லாம். ஏன்னா சில மதத்திலிருந்து ராமானுஜருடைய மதத்துக்கு வந்துட்டா சில பேர். ஆனா எல்லாரும் வரல. அவளுடைய ஆச்சாரியனோ இல்ல அவளுக்குள்ள ஒரு கோஷ்டியாரோ வந்துட்டா. ஆனா மிச்ச பேர் அங்க இருக்காருனோ. இவர் ராமானுஜர் தான் இந்த மாதிரிலாம் நம்ம மதத்தை மாதிரி பாடு பண்ணியிருக்கார். இவர் தான் என்ன பண்ணிட்டார், இதுக்கு நம்ம பழி வாங்கணும். இந்த பழி வாங்குறது தூர்தர்ஷன காமிக்கிறது அன்னைக்கே உண்டு. நீங்க என்ன இன்னைக்குதான் புதுசா வந்துட்டு நினைக்கிறாரு, அன்னைக்கே உண்டு. பழி வாங்க என்ன பண்றதுன்னா அதுக்கு தப்பான அர்த்தத்தை கற்பித்து கொடுத்து லோகத்தை பிரச்சாரம் பண்ணிட்டார். இவெல்லாம் பாரு சர்வதன் இததான் அந்த விலட்சண வம்ச அதிகாரம். ஆச்சரியமான கிரந்தம். உண்மையான சம்பிரதாயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எறும்பியப்பதான் காமிக்கிறார். இன்னைக்கு அது கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆச்சரியமான கிரந்தங்கள், ஆச்சரியமான கிரந்தம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி இருக்க செய்து அதுல எடுக்கிறாரு. அவெல்லாம் என்ன பண்றான்னா ராமானுஜருக்கு எதிர்த்தட்டா சில விஷமிகளை ஏற்படுத்தி சில விஷம பிரச்சாரம் பண்ணிட்டு ஒண்ணு வேண்டாம். அது ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சர்வதன்மான் பரித்யஜ்ய மாமேகம் ஜனம் பிரஜா அகம்த்வா சர்வ பாப்பியோ மோட்சயிச்சாமி மா சிஷகா. எல்லா தர்மங்களையும் விட என் ஒருத்தனையும் சரணமாக பத்துன்னு சொன்னாரோனா அது ராமானுஜர் சொன்னது. அது உபாய பாவத்தை விட்டுட்டு பகவான் திருவடியை பத்து. ஆனா அந்த கர்மாக்கள்லாம் நீ பண்ணித்தாகணும். அது உபாய பாவம். இது பண்றபடியான எனக்கு இல்லைன்றதால இது பண்ணுவதே பிரயோசனம். பகவானுக்கு ஆனந்தத்துக்காக பண்றோம், சாஸ்திரம் சொன்னேன்றதுக்காக பண்ணணும் என்கிற எண்ணத்தோடு பண்ணுவான்னு சொல்றது கட்சி. இவ தப்பான பிரச்சாரம். இவெல்லாம் பண்ண வேண்டாம் சொல்லிட்டா. சாஸ்திரம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு, இவ பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனால இவ மதம் எப்படி இருக்கு பாருன்னு ஒரு தப்பான பிரச்சாரத்தை பண்ணி அதனாலே நிறைய குழப்பங்கள் ஏற்படுத்திக் கொண்டு இன்னைக்கு குழப்பத்தினாலதான் சில பிரிவினைகள் ஏற்பட்டது. காரணமே இதுதான். இதெல்லாம் அந்த கிரந்தத்துல ஆசையமா எடுத்திருக்காரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதுல பிரதிகூலர்கள் சில பேரு தனியா போயிட்டார். அனுகூலர்களாக வந்தவன் தான் யஜ்ஞமூர்த்தி. அவர் தான் அமலாள பெருமா எம்பெருமானார். அதே போல யாதவ பிரகாஷ் அவர் தான் முதல்ல ஆச்சாரியனா இருந்தார். யார்? சுவாமி ராமானுஜருக்கு. கடைசியில ராமானுஜர் அவருக்கு ஆச்சாரன் ஆயிட்டார். கேட்டுங்கன்னா முதல் அனுகூல அப்படிப்பட்ட புலட்சவன் உயிர்த்தரணும். இதுல சில பேர் பிரதிகூலர்களா இருந்தவங்கள அனுகூலர்களா மாத்தினார். யாரு? யஜ்ஞமூர்த்தி, யாதவ பிரகாசன். அது மட்டும் இல்ல, திருநாராயணபுரம் போய் அங்க பௌத்தர்கள் ஒருத்தன் 1000 பேருக்கும் ஒரே நேரத்துல பதில் சொல்லணும். 1000 பேரும் ஒரே நேரத்துல வெவ்வேறு விதமான 1000 விதமான கேள்விகள் எல்லாருக்கும் ஒரே நேரத்துல பதில் சொல்ல. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ராஜாட்ட அந்த மாதிரி அந்த பௌத்த நபன்ட்டா உங்க சுவாமி ராமானுஜர் ஆதிசேஷனா இருந்தா அவருக்கு ஆதிசேஷன் 1000 பணாமண்டங்கள் இருக்கணும். அவர் 6 பேருக்கும் 1000 பேருக்கும் ஒரே நேரத்துல பதில் சொல்லட்டும், அப்பதான் நான் ஒத்து போயிடணும். உடனே சுவாமி தரைய போட சொல்லிட்டு அங்க ஆதிசேஷனா அவதாரம் பண்ணி அங்க 1000 பேருக்கு சமாதானம் சொன்னாரோ. அதைத்தான் அத்தனை பேரு திருத்தி பணி கொண்டார். அங்க 1000 பேரும் திருத்திட்டார். ஓ இவர் தான் அவதார புருஷன் தான். இந்த சந்தேகம் அவதாரம் தான். புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமஞானத்து. அந்த புலச்சமயங்கள்ல ஒண்ணும் ஆகாதபடி பண்ணாரோ கைத்தமன். அங்க திருத்தி பணி கொண்டது பெரிய சரித்திரம். இன்னைக்கு அங்க உண்டு. அங்க ராமானுஜரை சேவிச்சாலே ஆச்சரியமா எழுதிருப்பார். தொண்டனூர்னு பேரு அந்த துணை கர்நாடக தேசத்துக்கு. இது சொல்ல வந்தோம்னா புலச்சமயங்கள் நிலைத்தடிய கைத்த மெஞ்ஞானத்து ராமானுஜர் என்னும் கார்தனை கைத்த மெஞ்ஞானத்து. இப்ப இதை வாசிக்கிறேன். 90ஆம் பக்கம். யதா வஸ்தித தத்துவ விஷய ஞான யுக்தரான ராமானுஜர் எம்பெருமானார் கைத்த மெஞ்ஞானத்து ராமானுஜர் என்னும் கார்தன்னையே எம்பெருமானார் என்னும் கார்தனையே இவராகிற மேகத்தை வேதமாக பிரதிஷ்டாபனம் பண்ணி சர்வலோகத்தையும் ரட்சித்தது ஒரு ஔதாரியமாக நினைத்தனர். ஆர்த்தாபராதிகரான காகாசுரனை சக்கரவர்த்தி திருமகன் ரட்சித்தா போலே அப்படிப்பட்ட தம்மையும் ரட்சித்தருணினபடியாலே ஜல ஸ்தல விபாகமர வருஷிக்கும் வருஷகலாகம் போலே இருந்தார் என்று சாகிக்கிறார். கார்தன்னையை என்றது முற்றுவமை கண்டு இப்படிப்பட்ட பரமோ உதாரரை கண்டு கோயிலிலே சேவித்து ஆழ்வான் புருஷதாரமாக ஆசிரியத்ததென்றபடி அவர் விஷயீகரித்த பின்பு உயர்ந்தேன் உத்கர்ஷ்டனானனே என்றதாயிற்று.
அத்தாலே ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினேன் என்று கருத்து. இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி வச்சுட்டு இருப்போம். என்ன கேள்வின்னா, என்ன சுவாமி நீர் தான் அவட்டு நீர் ஸ்தோத்திரம் பண்ணேன்னா அது என்னது அபத்தியகரமாயிடுமே, அது பாபமா போயிடுமேன்னு சொன்னேன். என்னவா ஸ்தோத்திரம் பண்ணேன் இந்த பாட்டே வந்தது. அதை வச்சு முடிக்கிறார். இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை பார்த்துருவோம். யஜ்ஞமூர்த்தி முதலானவனை சேர்த்துட்டாரணும். கைத்தமெஞானத்தே, கைத்தமெஞ எதை வைத்து கொண்டு மாத்தினார்? யஜ்ஞமூர்த்தி முதலாளர்களும் எத்தனையோ மதங்கள் இருக்கு இல்லையா, எப்படி மாத்தினார்னா ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கரம் முதலான பெரிய வாழ்னா கத்தி, கைத்தவன் கத்தினா ஆழ்வார்னா சொல்லுவா, அருள் என்னும் ஒல்வாள் உருவி கிட்டி கிழங்குடு வெட்டி கலைந்த பெருமாள். அருள் என்னும் ஒல்வார் உருவி ஆழ்வார்களுக்கு அருள். ஆழ்வார்களுக்கு அருள்னா என்ன சுவாமி? அருள்னா என்னது? அருள் என்னும் வாழ். அந்த வாளாலே நம்முடைய சம்சாரத்தை அறுக்கிறா இல்லையா? வாழ்னா கத்தி, கத்தியை கொண்டு அறுக்கல. அவளுக்கு கத்தியே, ஆழ்வாருக்கு கத்தியது கிருப்பை, அருள். அதே போல இங்க இருக்குன்னா இந்தந்த கிரந்தங்களை வைத்துக் கொண்டு அவர்களை நிரசனம் பண்ணினார். எந்தெந்த கிரந்தங்கள்? ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்பது உட்கார்ந்து எழுதினது கிடையாது. சுவாமிக்கு இருக்கக்கூடிய மேதாவிலாசம் என்ன தெரியுமா? உட்கார்ந்து எழுதினதே கிடையாது. உபனிஷத்துடைய அர்த்தங்களை அப்படியே எடுத்து பிழிஞ்சு போட்டுட்டார். அப்படியே பிழிஞ்சது, உட்கார்ந்து எழுதினது. அப்ப எப்ப சுவாமி எழுதினார்னா, நேர திருவேங்கடமணியை சேவிக்க போனார். சேவிச்சுட்டு இருக்கார். சேவிச்சுட்டு இருக்கச்சே அங்க இருக்கிற சுவாமிகள்லாம் பிரார்த்தனை பண்ணார். சுவாமி தேவர் ஏழு இருக்கிறது, மங்களாசாசனம் பண்ணலாமே, மங்களாசனம் நான் 2 வார்த்தை பெருமாள மங்களாசாசனம் பண்ணலாமேன்னு சொல்லி அப்படின்னு பிரார்த்திக்கிறா சிஷ்யா எல்லாம். அந்த பிரார்த்திக்க திருவேங்கடமடையான் முன்னாடி நின்னுண்டு, எங்க நமக்கு இப்ப ஜரகண்டி சொல்லிட்டு இருக்கா இல்லையா, உள்ள போயிட்டார். முதல்ல நாமே உள்ள போயிட்டு தான் இருந்தோம். இப்ப இப்ப ஜரகண்டி ஆயிடுத்து. ஆனா முதல்ல எல்லாம் முதல்ல ஏதாவது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் உள்ள ராமர் எழுதிருப்பார் வழக்கம். அது வரைக்கும் போய் அப்படி ஒரு பிரதட்சமா வந்துட்டு இருந்தது. இப்ப அதெல்லாம் கூட்டம் அதிகமான ஏதோ செக்யூரிட்டி காத்துக்காக மாத்திட்டான்னு வச்சுக்கோ. அப்ப அவரு சுவாமி ராமன் உள்ள எழுட்டார் கற்ப கிரகத்துக்கு. அது அந்த குலசேகரன் படி இருக்கு இல்லையா, குலசேகரன் படிக்கு முன்னாடி நின்றுருக்காரு. அதாவது பெருமாவுடைய கற்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய படிக்கு குலசேகரன் படியில் இருப்பது. செடியாய வல்வினைகள் தீர்க்கம் திருமாலே நெடியானை வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரம் அரம்பியரும் நின்றியம்பும் படியாய் கிடந்துவன் பவளவாய் காண்பேன் என்று தெரிவிக்கிறார். அந்த குலசேகரன் படிக்கு முன்னாடி நின்றுதான் இது சேவிக்கிற நீங்க பெருமாள் சேவிச்சுட்டு இருக்கச்சு. அங்க எல்லாரும் பிரார்த்திக்கிறார், சிஷ்யெல்லாம் பிரார்த்திக்கச்சு. அப்ப சுவாமி மங்களாசாசனம் பண்ணதான் இந்த வேதார்த்த சங்கிரகம். உட்கார்ந்து எழுதிருக்கிறார். கிட்டு 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 கிட்டுன்னு அப்படியே கையை கூப்பிண்டு பெருமாள் சமர்ப்பிச்சார். அந்த சமர்ப்பிக்கப்பட்ட அந்த கிரந்தம் தான் வேதார்த்த சங்கிரகம். அந்த வேதார்த்த சங்கிரகம் என்ன, அதே போல ஸ்ரீபாஷ்யாதிகள் என்ன, அதே போல இருக்கிற கீதா பாஷ்யம் என்ன, இதை கொண்டுதான் நிரசனம் பண்ணார். எந்தெந்த மதத்துல? குலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமஞானத்து. அந்த குலச்சமயங்கள் அப்படின்னா அப்ப இவர் உள்ளத்தை உள்ளபடி அறிந்து கொண்ட ஞானம் படைத்தவர். ஏன்னா அவர்கள் யாரும் உள்ளபடி தெரிஞ்சுக்கல. இப்ப என்னன்னா இருப்பது என்ன எதை சுத்தம். மற்ற மதங்கள்லாம் என்ன தினம் பண்ணிட்டு தன்னுடைய நிலையை பார்த்து சாஸ்திரத்தை பாக்குறான். அங்க சாஸ்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை சொல்லமோனோ, அதை சொல்றதை விட்டுட்டு நான் இது மாதிரி எடுத்துட்டேன், இந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு கொள்கையை வச்சுட்டேன், அந்த கொள்கை தானே சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு பாக்குறா மத்தவாள்லாம். ஆனா சுவாமி அப்படி இல்லை, உள்ளதை உள்ளபடி அறிந்த ஞானம் படைத்தவர். ஏன்னா அவர் யாரும் உள்ளபடி தெரிஞ்சு கொள்ளவே இல்லை. இருப்பதை என்னென்ன சுத்தி 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 இதுக்கு நாம பண்ணதுக்கு என்ன அர்த்தம் பண்ணலாம் அப்படின்னு பண்ணிட்டு தரணும். ஆனா அதனாதான் சாஸ்திரம் என்னவோ அதுதான் விசிஷ்டாத்வைத்தம். விசிஷ்டாத்வைத்தம் வேறெல்லாம் சாஸ்திரம். அதனாதான் வேத மார்க்க ஸ்ரீமத் வேத மார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியரா உதய வேதாந்தாச்சாரியராய் சாந்த சமகுணமான சமஸ்த கல்யாண குணாத்மகனான் அப்படின்னு சொல்றோமோ. ஏன் எதனால இந்த வார்த்தை சொல்றோம்னா, ஒவ்வொரு சுவாமியும் சொல்லிட்டு இருக்கணும். ஆச்சு பறந்தாச்சுன்னா உடனே ஊவேன்னு போட்டுருவோம். பறந்தாச்சுன்னா ஊவேன்னு போன்ற அவசியம் கிடையாது. ஆனா போடுற அவருக்கு தெரியுதையோ தெரியல, இது பெரிய வம்பு. இதெல்லாம் என்ன
அந்த யோக்கியத்தை இருக்கிறவாளுக்கு தான் போடணும், எல்லாருக்கும் பொண்ணுன்ற அவசியம் கிடையாது. உள்ள சுவாமி அந்த வம்சத்துல வந்துட்டாரு அப்படி எல்லாம் கிடையாது. இது ஆச்சாரியுடைய 74 சிம்மாசனாதி போல அல்ல. இது என்ன, இது வந்து ஒரு பதவி. ஆச்சார புருஷன்றது பதவி கிடையாது. அது ராமானுஜரால கொடுக்கப்பட்டது அந்த வம்சத்துக்கு. ரெண்டுத்தையும் குழப்பிக்கவே கூடாது. இன்னைக்குமே உண்மையான நிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப இது பதவி என்னன்னா, அந்த அளவுக்கு நான் பக்குவப்படுத்தி கொண்டாதான் ஊவேவோ வரணும். ஆனா இப்ப வந்துடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு போடுறாரு. அவர் தலிகை சுவாமியா இருப்பார், தலிகை பண்ணக்கூடிய சுவாமியா இருப்பார். அவருக்கு ஊவே போடணும்னு கோவம். என்னவா சுவாமி, அந்த வம்சத்துல பிறந்திருக்கேன் சுவாமி, உங்களுக்கு ஸ்ரீபாஷம் தெரியுமா, சம்ஸ்கிருத ஞானம் இருக்கா, அதெல்லாம் தேவையில்லை, வம்பல அந்த வம்சத்துல வந்துட்டோம்னா அதுக்காக போட வேண்டிய அவசியம் இல்லை. யாராவது தப்பா நினைச்சிருந்தாலும் இதான் உண்மை. இதுதான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இதெல்லாம் நிறைய வம்புகள் வெடிச்சிருக்கு. அவருக்கு ஏன் போடல, இவருக்கு ஏன் போட்டேன், இவர் என்ன வாசிச்சிருக்காரு, என்னன்னா இது சிலதெல்லாம் நாமே நம்ம ஒரு தவறான நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்கோம் சம்பிரதாயத்தை. ஏன்னா மத்தவா அதை கேட்கிறாங்க, பிராமணன் அல்லாதவா என்ன கேட்கிறான்னா, அவ என்ன கேட்கிறாங்க, ஓ இவருக்கு பிராமணர் தான் வாஸ்துவான், இவருக்கு ஒண்ணுமே தெரியாது சுவாமி, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு போட மாட்டேன், அவளுக்கு போடுறாலும் கேட்கிறான். அதுக்கு பதில் கிடையாது, அதுக்கு பதிலே கிடையாது. டாக்டர் புள்ளையே டாக்டர்னா கிடையாது, எம்பிபிஎஸ் படிச்சாதான் டாக்டர். டாக்டர் நான் புள்ளே நானே டாக்டர் பட்ட முடியும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. அதை நம்ம ஒத்துக்கிறோம், இதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். இருக்கட்டும், இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்கச்சு எதற்கு ஏற்கன இது இத்தனை எதுக்கு விசிட்டாக இதுதான் சாஸ்திர பிரகாரம் சொல்லியிருக்கு. அதனால என்ன பண்றான், இருப்பதை இருக்கிறதா ஒத்துக்கணும், அது ஒத்துக்க மாட்டான். மற்ற புலச்சமைகள்லாம் இருக்கு இல்லையா, இருக்கிறது எதற்காகனா இல்லாத கொண்டு தன் தலையில ஏத்திக்கிறார். எந்த ஒரு வஸ்து இல்லையோ அதை தன் தலையில ஏத்திக்கிறார். இல்லாத கொண்டு ஏத்திண்டு சுவாமி இருப்பதை சொன்ன இருக்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கே முடியலையே சுவாமி. இப்போ ஒரு பொருளே இங்க இல்லை, அந்த பொருள் இருக்கிற மாதிரி பேசணும்னு வச்சுக்கேன், என்னமா பேசணும். இப்ப ஒண்ணுமே இல்லை, நாமே விக்கிரக ஆராதனை ஏஞ்சமா வச்சுட்டு இருக்கோம். எங்குமுலன் கண்ணன் என்ற மகனை காய்ந்து இங்கு இல்லையா என்று இறைவியன் தூண்படைப்ப அப்படின்னு இருக்கணும். கண்ணன் எங்க இருக்கான சுவாமி, சர்வயாபி சர்வ அந்தர்யாமித்துவம் உண்டு, அதனால அவனுக்கு எங்க இருக்கானோன்னா அப்படியே சேவிக்கலாமன்னா நம்மளால பிடிக்க முடியாத, அதுக்குண்டான ஞானம் இல்லையே, பிடிக்கணும். அவர் ஒரு படஸ்வரூபத்திலேயாவது விக்கிரக ரூபத்திலேயாவது ஏதாவது நமக்கு நம்முடைய புத்திக்கு எற்ற மாதிரி என்ன இருக்கணுமோ, அதான் பிரதானம். இல்லைன்னா இந்த முனிவர்களும் யோகிகளும் இருக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு நம்ம போயிடலாம். அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே, பிடிச்சுக் கொள்வது ஞானம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இருக்கிறது புரிஞ்சுக்கிறதுக்கே முடியலன்னா இல்லாத ஒரு வஸ்து, அந்த இல்லாத வஸ்துவை புரிஞ்சுக்கோ என்னமா பிடிக்கிறது, புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லாத வஸ்துவை சொல்லி அதுக்கு மேல கட்டடம் கட்டுறா. என்னன்னா முதல்ல அடித்தளத்தை கட்டிட்டு, அடித்தளமே இல்லை, அடித்தளத்தை கட்டிட்டு அதுக்கு முதல் மாடி கட்டிட்டு சுவாமி முதல் மாடி கட்டியிருக்கேன் பாருங்க, எங்க இருக்கு சுவாமி, இல்லாதது. ரெண்டாவது மாடி கட்டியிருக்கேன் பாருங்க, இல்லைன்னா மூணாவது மாடி கட்டியிருக்கேன் பாருங்க, இல்லைன்னா நம்ம கீழையே இல்லையே, அடித்தளமே இல்லையே. அடித்தளமே இல்லாம ரெண்டாவது மாடி மூணாவது மாடி மேல 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 கட்டடம் கட்டிட்டே போனா என்ன பண்றது? அப்ப என்னன்னா குழப்பம். அந்த அத்வைத்த மாதிரி ஒரு குழப்பமே கிடையாது, அவ்வளவு குழப்பம் கொண்டு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த குழப்பம் அதனாலதான் நம்ம ராமானுஜர் அந்த மன குழப்பம் வேணா, இருக்கிறத இருக்குன்னு ஒத்து சாஸ்திரம் என்ன சொல்லிட்டு அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்றோம்னா கஷ்டமே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம், சாஸ்திரம்னாலே அது வேதாந்தம் சுவாமி, வேதாந்தம்னாலே ஒரு மாதிரி நமக்கு அப்படியே தலையை சுழைக்க வேண்டியதான். அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது இருக்கிறதா, ஏன்னா அது இல்லாத சில புகுத்தினாதான், அதனால்தான் நம்ம குழம்புறது. அந்த புகுத்தக்கூடிய காரியங்கள் சில சமயங்கள் பண்ணபடியால் தான் இதெல்லாம் குழம்புறது. எந்த குழப்பம் கிடையாது. இருக்கிறது இது அப்படியே கொடுது. இங்க ஒரு வஸ்து வச்சிருந்தேன், மஞ்சள் காப்பி வச்சிருந்தேன் சுவாமி, மஞ்சள் காப்பி தானே இது இருக்கு, அங்க சந்தன காப்பே இல்லை, இதே சந்தனம் எடுத்துக்கோன்னா அப்ப அவர் தேடுவாரு. சுவாமி சொல்லிட்டா சந்தனம் இருக்கு, எங்க இருக்கு தேடிட்டு இருப்பார். உங்களுக்கு தெரியலையா சுவாமி அப்படின்னு நான் சொல்லுவேன், தெரியலையா சொன்னேன், அப்பனா உங்களுக்கு ஞானம் இல்லைன்னு அர்த்தம். உடனே அந்த அளவுக்கு ஞானம் இல்லை, இதுதான் குழப்பம். அது இல்லவே இல்லையே. இல்லாத வஸ்து எதுக்கு இருக்குன்னு சொல்லணும், இருக்கிற வஸ்துவை இருக்குன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு நம்மளால முடியல. அதுதான் அப்படின்னு இருக்கா, அதத்தான். அப்படிப்பட்ட ராமானுஜர் என்ன மெய்த்தவன் புலச்சமயங்கள் நிலைத்தடிய கைத்த மெய்ஞானத்து
கைத்த விஞ்ஞானத்து அப்படிப்பட்ட இருக்கிற வஸ்து இருக்குன்னு ஒத்துட்டாக்க விசிஷ்ட அத்வைத்தம்னு பேரு. அப்படி போய் ஒத்துண்டு மேலே மேலே நிறுத்தி பண்ணினார் இல்லையா, ராமானுஜன் என்னும் கார்தன்னையே வேத மார்க்கத்தை நிலைநிறுத்தினவரே பெரிய ஔதாரியத்தை நிறுத்தி. சரி சுவாமி, கார்தன்னை ஔதாரியம், வள்ளல் தன்மை. ராமானுஜர் என்னும் கார்தன்மை வள்ளல் தன்மை. என்ன சுவாமி வள்ளல் தன்மைன்னா நல்லா தெரிகிற, இவர் எதை நினைத்தார், எதை நினைச்சார் சுவாமி? வள்ளல் தன்மைனா இந்த வேத மார்க்கத்தெல்லாம் நல்லா சரி பண்ணாரோனும், புலச்சமயங்கள் நிறுத்தினாரோனும், புலத்தமையெல்லாம் கீழே அவிழ்ந்து போகும்படி பண்ணாரோனும், அதுதான் இவருடைய கார்தன்மை ஔதாரியமான்னு அதை சொல்லல. அதாவது காகாசுரனை ரட்சித்தான் ராமன், ஆர்திர அபராதியான காகாசுரன் அப்படியே எடுத்திருக்காரு இந்த திரிலோகஞ்சியர் சுவாமி. ஆர்திர அபராதின்னு பராசர பட்டர் தன்னுடைய ஸ்ரீயில் எடுத்திருக்கார் காகாசுரன். அந்த சப்தத்தை அப்படியே எடுத்து போட்டா பாருங்க. நம்முடைய பூர்வாச்சாரில் இருக்கக்கூடிய நிலையே என்னன்னா, தன்னுடைய சொந்த வார்த்தையை உபயோகப்படுத்த ரொம்ப குறைச்சலதான் இருக்கும். உயர்த்தியா அதுதான் உயர்த்தி. நம்ம என்ன நினைக்கிறோம், அது காப்பி இல்லைன்னா சீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல காப்பி அடிச்சா ரொம்ப மேன்மை. தன் இஷ்டம் போல சொன்னா அது தாழ்த்தி. தாழ்த்த மட்டும் இல்ல, அது குற்றமேற இருக்கு. தன்னெஞ்சில் தோத்தினதே சொல்லி இது சுத்த உபதேச வரவாற்றுதன்பர் மூர்க்கராவார். என் நெஞ்சில் இது பிடிச்சி சுவாமி அவெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா சுவாமி, நான் சொல்றேன் அப்படியே அடிய சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோ. என்னன்னா அவெல்லாம் சொல்லிட்டு போயிட்டா, என் மனசுல இது பட்டிருக்கு, இதுதான் சரி நான் சொன்னேன்னு வச்சுக்கேன், என்ன மாதிரி ஒரு அபத்தம் கிடையாது. அப்ப நான் என்ன சொன்னோம், பெரியவாச்சன்மை இதை சொல்லியிருக்கார், நம்பில் இதை சொல்லியிருக்கார், அதே போல இவர் ஆதிகேஸ்வரர் அழகை மனவாளஜர் இதை சொல்லியிருக்கார், சுவாமி ராமானுஜர் சொன்னார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஒருத்தர் வந்து கேட்டார், சுவாமி அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொன்னாரு, நீர் என்ன சொல்றீர், அதை நீ சொல்ல வேண்டாமா? உமக்கு ஞானம் இல்லையா? உம்முடைய ஞானத்தை நீங்க காட்ட வேண்டாமா? அவர் ஞானம் இவன் ஞானம் அவன் ஞானம் சொல்லிட்டு இருக்கிற சுவாமி, உம்முடைய ஞானம் என்ன, அவளுடைய ஞானம் என்னன்னு அதுக்கு திருப்பி சொல்றதா என்னுடைய ஞானம். எனக்குன்னு தனியா ஞானம் கிடையாது. கொஞ்சம் நன்னா இதுதான் சம்பிரதாயமே. இதுதான் சில பேர் நினைக்கிறா, தன்னுடைய சம்பிரதாயத்தை என்ன நிலைநிறுத்தினதுக்காக எனக்கு இது தோன்றது, அவெல்லாம் அப்படி பண்ணிட்டு போயிட்ட சுவாமி, இந்த காலகட்டத்துக்கு தகுந்த பண்ண நம்ம சொல்ல வேண்டாமா? அவ சொல்ல பாருங்க, நான் சொல்லிட்டு இருக்கேன். தவறான கருத்து. அதைத்தான் மூர்க்கராவான்னு தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமனுக்கு. அதைத்தான் இங்க என்ன ராமானுஜன் என்ன பண்ணார், இவருக்கு ஔதாரியம் என்னன்னா இதுவரை நிறுத்தினாரு. அந்த ஔதாரியம் ஆர்திரா அபராதியான காகாசுரன். அதனால இந்த பிரலோகஞ்சி ஏற்பாருங்கோ, பராசரப்பட்ட ஸ்ரீசுக்தி அப்படியே எடுத்து போட்டுருக்காரு. பட்ட ஸ்ரீசு அப்படியே ஏற்றிட்டாரு வியாக்கியாத்தா. ஆக காகாசுரன் ஆர்திரா அபராதி அப்படின்னா அபாரமான அபராதம் பண்ணு. யாரு ராவணனை காட்டிலும் அபராதம் அதிகம் காகாசுரனுக்கு தான். ராவணன் தொடவே இல்லை, சீதையை தொட்டு. ஆனா நாடகத்துல அப்படிதான் காமிக்கிறார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. அதனால்தான் வால்மீகி என்ன சொன்னாரோ அதை தான் பார்க்கணும், வேற எதுவும் பார்க்கக்கூடாது. வால்மீகி தான் அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுதான் பார்க்கணும். தொடவே ஏன் அவருக்கு சாபம் இருக்கு ராவணனுக்கு. பிற பெண்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களை தொட்டால் அவருடைய தலை சுக்குநூறா போயிடும், அவனுக்கு சாபம். அப்படி இருக்க செய்து இல்லைன்னா 10 மாசம் அங்க இருந்திருந்தாலே பலாத்காரம் பண்ணி இருக்கலாமோனோ. ஏன் பண்ண முடியும்? இவன் போயிடுவான், ராவணன் போயிடுவான். அதனால பூமியோடு பேத்துட்டு எடுத்தாரு சீதைய. அப்ப தொட்டது யாரு? காகாசுரன் தான் தொட்டிருக்கான். அப்ப ராவணன் பண்ண அபச்சாரத்துக்காரலும் காகாசுரன் பண்ண அபச்சாரம் இன்னும் அதிகம். அதான் அபாரமான அபச்சாரம் பண்ணான். அப்ப அவனை ரட்சித்தானோ ராமன். சரி சுவாமி, இப்ப எதுக்கு இதை சொல்லிட்டு இருக்கேன்? காக்காசுரன் ராமனை ரட்சித்தான், இது எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு. அத போல ராமானுஜர் என்னை ரட்சித்தான்னு யாரு திருவரங்கத்தவன சொல்லிக்கிறார். அவர் அபச்சாரம் பண்ணார், அதை விட மோசமான அபச்சாரி நான் என்றார். இந்த திருவரங்கத்தவனர் என்னன்னா, ராமன் காக்காசுரன் எப்படி ரட்சித்தாரோ அதே போல ராமானுஜர் நீச்சனான என்னை ரட்சித்தார், நீச்சனான என்னை ரட்சித்தார். இப்ப எதுக்கு சுவாமி இந்த நீச்சனா இங்க எடுக்கிறார்னா, ராமானுஜர் என்னும் கார் தன்மையை எடுத்திருக்கா இல்லையா, வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை வேற்று மத குலச்சமயங்கள் நிரசித்தாரனோ, அதனால வள்ளல் தன்மைன்னு சொல்லல, என்னையே ரட்சித்திருக்காரு. இதை விட வேலை என்ன ரட்சித்திரு, அவருக்கு வள்ளல் தன்மை வேணும். அது கஷ்டமா இது கஷ்டமா? அது ஒண்ணும் கஷ்டமே இல்லை.
ராமானுஜர் வைபவத்துக்கு அவர் 2 வேதாந்த சங்கரத்தை ஸ்லோகத்தை சொன்னாலும் அவ இங்க காணாம விடுவார். ஆனா எவ்வளவு நீச்சன் நான் திருவரங்கத்தை துடிக்கிறார். எவ்வளவு நீச்சன் நான், எப்படிப்பட்ட நீச்சனான என்னையே ரட்சித்தாரணும். ஏன் காக்காசுரன் எவ்வளவு மோசம், அதை விட மோசம், அவ்வளவு மோசமானோ அந்த மோசமா இருக்கக்கூடிய என்னையே ரட்சித்தாரு. எப்படி ரட்சித்தாரு? ஜலம் நீர் இது யாரு? கார்தன்னையே. காரணம் மேகம். காரணம் மேகம். மேகம் என்ன பண்ணும்? இந்த இடத்துல நிறைய மழை பெய்யணும், இங்க மழை பெய்யப்படாது, இங்க நல்லவர்கள் இருக்கா, இங்க தீயவர்கள் இருக்கா, அதெல்லாம் பார்க்குமா? இங்க மேடு இருக்கு, இங்க பல்லவ இருக்கு பார்க்கணும், பார்க்காது. அது நிலமா நீரா அதெல்லாம் பார்க்காது. ஆனா இது என்ன பண்ணும்? அந்த கார்மேகமானது நீர் உண்டு எப்படி ஜலத்தை வருஷிக்குமா போல, அதே போல காரை போன்ற தன்மை படைத்தவர் என்று காரை கருணை ராமானுஜா. காரை அப்படின்னா இப்படிப்பட்ட பரம ஔதாரியம் படைத்தவர். சரி சுவாமி, இந்த படைத்தவரை எங்க சேவிச்ச? நம்ம திருவரங்கத்தோட கேட்டோம். அவரை எங்க ஸ்ரீரங்கத்துல சேவித்தேன். இப்படிப்பட்ட படைத்தவரை ஸ்ரீரங்கத்துல சேவிச்சேன். நான் முதல்ல குலத்தாழ்வாருடைய திருவடி சம்பந்தியா தான் இருந்தேன். எப்ப அவருடைய சம்பந்தி இருந்தனோ அவர் காட்ட கண்டேன் இந்த ராமானுஜருடைய திருவடியை. குலத்தாழ்வார் தான் புருஷகாரம் பண்ணார். சுவாமி ராமானுஜர் திருவடியை காட்டினார். அப்ப புருஷகாரம் யாரு? புறத்தாழ்வான். அந்த புருஷகார பூதை இல்லாமல் இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய சம்பிரதாயத்துல ஆச்சாரியனையும் அல்லது பகவானும் புருஷகாரம் இல்லாம ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆச்சாரியன்ட்ட போகணும்னாலும் புருஷகாரம் வேணும், பகவான்கிட்ட போகணும்னாலும் புருஷகாரம் வேணும். புருஷகாரம் ரெக்கமெண்டேஷன் நம்ம பாஷை பிரகாரம் சொல்லிக்கணும்னா, ஆனா கரெக்டான வார்த்தை கிடையாது, வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்ப அந்த ரெக்கமெண்டேஷன் என்னது? என்ன கொண்டு போய் பரவாயில்ல சேர்த்துக்கலாம்னு சொல்றேன்னா, அந்த புருஷகாரம் இங்க யாரு? புறத்தாழ்வான்னு புருஷகாரமா இருந்தா இல்லையா? அப்ப புருஷகார இப்போதையெல்லாம் பகவான ராமானுஜ காரியம் செய்ய மாட்டார் இல்லையா? ஏற்கனவே அப்படி இருந்த தாழ்ந்து கிடந்தேன். அதான் மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மோத்து. இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துட்டோம், முன்னாடி கால்ஷத்துல பார்த்துட்டோம். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மோத்து. இப்ப என்ன ஆயிடுத்து? அவ்வளவு தாழ்ந்து கிடந்த என்னை ராமானுஜர் விஷீகரித்தார். உயர்ந்தே போனேன், இன்று கண்டு உயர்ந்தேன். இன்று கண்டு இது பாருங்க, இன்று கண்டு ஒரு 2 இடைவெளி விட்டு உயர்ந்தேன்னு போடலாமனோ, கண்டேன் உயர்ந்தேன். முன்னாடியே நம்ம பார்த்திருக்கோம். இன்று கண்டு உயர்ந்தேன், கண்ட போதே உயர்ந்தேன். போனகம் செய்த சேதம் தருவரையில் புனிதமன்றே பார்த்த போன அதே ஒரு தான். இன்று கண்டு உயர்ந்தேன். அப்ப விஷீகரத்தோட உயர்ந்தே போன, அதனாலே ஸ்தோத்திரம் பண்ணினேன். நீங்க என்ன கேட்டேன்? ஆக கேள்வி என்ன தெரியுமா? ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினீரே, பதில் என்ன இருந்தது? நீங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா? நீ தான் அவத்தியகரம்னு சொன்னேலே, அந்த ராமானுஜன் நான் ஸ்தோத்திரம் பண்ணப்படாது, போத்திரம் பண்ணக்கூடாது, இவ்வளவு பாபினான் நான் பண்றபடியால அவருக்கு அவத்தியமே தான் வந்துருமோன்னு சொன்னில்லைன்னா, இல்ல இன்னைக்கு அவரை சேவிச்சணும், சேவிச்ச உடனே உயர்ந்தேன், இன்று கண்டு உயர்ந்தேன், அதனால ஸ்தோத்திரம் பண்ண தொடங்கினேன். ஏன் சுவாமி? அவர் காரணம் மேகம். மேகம் என்ன பண்ணும்? மேல ஜலஸ்தல விபாகம் வர அப்படியே பொழியுமோனோ, இவர் தீயவன் இவன் நல்லவன் என்று பார்க்கவே பார்க்காது. அந்த பார்க்கவே, ஏன்னா எம்மேலேயே பொழிஞ்சிருக்காரு, எனக்கே அந்த கருணையான தன்மையை கொடுத்திருக்காரு. அப்படிப்பட்ட அந்த கார் வண்ணம், அப்படிப்பட்ட கார்னு சொன்னாரியா, அப்படிப்பட்ட கார் வண்ணம், கார் தன்னையே ராமானுஜன் கார் தன்னையே அப்படின்னு, அந்த கார் தன்னையே என்னன்னா வள்ளலான தன்மை பூர்ணமா இருக்கிறபடியாலே இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பாட்டை இதை முடிச்சுடுறார். உடனே அந்த வள்ளலான தன்மை ஞாபகம் வந்துடுறது. ஞாபகத்துக்கு வர அடுத்த பதிகம் காரே கருணை ராமானுஜாயை கடலிடத்தில் ஆரே அறிபவனின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உடைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்ப்பீராய் அடியேற்கின்ற தித்திப்பென்னு ராமானுஜன் ஔதாரியம் என்னன்னு மேற்கொண்டு அங்க தெரிவிக்கப்படுறார். ஆனா இதுல என்ன தெரிவிக்கிறார்? மொய்த்தவன் தீவினையால் வல்லுடல் தரும் மூத்து, அதனால் எய்த்தொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையன். ஆச்சரியமான 24ஆம் பாட்டு முற்றி பெற்றது. இந்த பாட்டால என்னன்னா, ராமானுஜரை பாடுவதற்கு யோகதை அற்றவன் என்று நினைக்காதீர்கள், எனக்கு யோகதை உண்டு. என்ன யோகதை உண்டு?
அவருடைய கருணை என் மேலே பொழிந்தது, அவருடைய காரான வன்மை என் மேலே பொழிந்தது. பொழிந்தபடியாலே நான் இன்று கண்டு உயர்ந்தேன். பொழிந்தபடியால் நான் உயர்ந்தேன். அது எப்படி பொழிந்தது? நெருகேதிக்க கட்டாட்சம். எதனால பொழிந்தது? அந்த கூறத்தாழ்வாவுடைய திருவடி சம்பந்தி நான் ஆனேன். அவருடைய புருஷகார பலத்தாலே அந்த ராமானுஜருடைய திருவடி என் மேலே பட்டது. அதனால என்ன இருக்கிறேன்? அப்படிப்பட்ட கார்வன்மை என் மேலே விழுந்தபடியால் நான் உயிர்ந்தேன் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம். 24ஆம் பாட்டு முற்று பெற்றது. 25ஆம் பாட்டு. இந்த பாட்டுல சில சமயங்கள் சொல்லியிருக்கேன், சுருக்கமா தான் பார்த்திருக்கோம். மேற்கொண்டு விவரமா பார்க்கலாம். மேற்கொண்டு பார்க்கணும். எடுத்து 25ஆம் பாட்டு. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்னை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்ப்பீராய் அடியேற்கின்று தித்திக்குமே. ஆச்சரியமான இந்த பாட்டு தான் உயிர் பாட்டுன்னு பேர். இந்த பாட்டு என்ன சொல்லுவா? உயிர் பாட்டுன்னு சொல்லுவா. ஆச்சரியமான பாட்டு, உயிர் பாட்டு. என்ன சுவாமி எதனால எதனால சுவாமி உயிர் பாட்டுன்னு சொல்றேன்னா, உயிர் இது என்ன உயிர்? ராமாவுடைய குணங்கள் பூர்த்தியா சொல்லக்கூடியது. ராமாவுடைய கல்யாண குணங்கள். அந்த கல்யாண குணங்கள் இல்லையா, நிறைய இடத்துல ராமானுஜரின் சேர்த்து சொல்லிட்டு இருக்காரு. பாருங்க, காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் என் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறவுடன் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சேரே உயிர்க்குயிராய் அடியேற்கின்றி தித்திக்கிறேன் அப்படின்னு இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறார்னா, ராமானுஜன் ஒரு வார்த்தை இப்ப ஒரு சுவாமி உள்ள வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறம் அவருடைய விஷயத்த சொல்லணும்னா ஒவ்வொருத்தரும் அவர் பேரை சொல்லிட்டு சொல்ல வேண்டாம். ஒரு தடவை அவர் பேரை சொல்லியாச்சுன்னா சுவாமி அவருக்குன்னு போயிடலாமானோ அந்த மாதிரி போகிறது விட்டுட்டு மறுபடியும் அதே பேரை சொல்லி சொல்றா. அந்த மாதிரி உண்டா சுவாமி? இந்த பாசனத்தை சேவிக்கிற பாருங்க. அதாவது நிறைய இடத்துல ராமானுஜருடைய சேர்த்து சொல்லிட்டே வந்திருக்கா. என்ன காரணம்? காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மைன்னு இருக்கார். காரே கருணை ராமானுஜான்னு விழிச்சொல்னா கூப்பிடுறான்னு அர்த்தம். அந்த கூப்பிடுற வச்சுட்டு இந்த இடத்துல உன் அருளின் தன்மை தானே கிடைக்கும். இந்த இடத்துல பாருங்க, இப்ப ஒரு சுவாமி உள்ள வந்துட்டார், பராசரர் உள்ள வந்துட்டார். பராசர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் சுவாமி பராசர் இங்க வந்திருக்கார், பராசர் இப்படி போயிருக்கார், பராசர் இங்க உட்கார்ந்துட்டார், பராசர் இதை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அடுத்தது என்ன பண்ணுவா? அவர்னு சொல்றார். அவர் உட்கார்ந்தார், எழுந்தார், போனார், இதுதான் சொல்லிருப்பாரு. மேற்கொண்டு அவருடைய சப்தத்தை இழுக்க மாட்டார். ஆனா இங்க என்ன பண்ணிருக்காருன்னா, நின்னருளின் தன்மை காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின்னருளின் தன்மைன்னு வர வேண்டிய அவசியமே கிடையாது. உன் அருளின் தன்மை தானே கிடைக்கும். காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் அருளின் தன்மை நின் போட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா போட்டிருக்கார். ஒருத்தரை பத்தி என்ன அருள் சொல்லியாச்சுன்னா, அவர் அருள் சொல்லியாச்சுன்னா அப்ப அவர் அருளே தவிர மற்றொன்னு கிடையாது. நன்னே கிடைக்குமானோ? தன்னடே கிடைக்கும். சுவாமி அவரா சுவாமி ஒவ்வொரு தடவை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு தடவை சொல்லியாச்சுன்னா மேற்கொண்டு அதை பத்தி சொல்லிட்டே போயிட்டு ஒண்ணு வேண்டாம். இப்ப ராமானுஜருக்கு இன்னும் கார் தன்மையை சொன்னோன்னே மறுபடியும் அடியே ராமானுஜா சொல்லிட்டே இருக்கேன்னா கிடையாது. கொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் அவரை குறிக்கிறதுனோ அதே பழி பாட்டுல நின்னருளின் தன்மை வர வேண்டிய அவசியமே கிடையாது. எதுக்காக போட்டிருக்கா? மேற்கொண்டு மலையாளத்துல ஒரு வழக்கம் உண்டு. அவ என்ன பண்ணுவான், தன்னை பத்தி சொல்லணுமோ தன்னை பத்தி சொல்லிங்கச்சு. இப்ப ஒருத்தர் சுவாமி வந்தார், ஏதோ ஒண்ணு கொடுத்தார். சுவாமி இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, சுவாமி எனக்கு பிடிக்காது அப்படின்னு அவட்ட கொடுத்துடுறேன். இன்னொரு சுவாமி வந்தார், இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் சுவாமி, இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் வாங்கிட்டாங்க. இப்ப இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்காது, நீங்க ஏன் இதை கொண்டு கொடுக்குற, கிருஷ்ணனுக்கு பிடிக்காது அப்படின்னு நீங்க சொல்லுவேன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா மலையாளத்துல வழக்கம் இதுதான். தம் பேரை தானே சொல்லிண்டு இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பிடிக்காது தெரியுமோ. நாம என்ன நினைப்போம், கிருஷ்ணன் இவர் இல்லையா வேற யாரோ சொல்லிட்டு இருக்காரு போல் இருக்கு. நம்ம பாஷை பக்கம் நினைக்கிறோம் இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு தெரியாது. அதே மாதிரி இங்க இருக்கு. நின் அருளின் தன்மை நின் அருளின் தன்மை காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவன் நின் அருளின் தன்மை இருக்கு இல்லையா.
இப்ப நின் அருளின் தன்மைனா தம் பேரை தானே சொல்லி இதெல்லாம் தம் பேரை தான் சொல்லிக்கலாம். உங்க பேரு என்னன்னா பேரை சொல்லிடலாம். இந்த கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? நானான கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? அப்படி சொல்ல மாட்டா. கிருஷ்ணனுக்கு இதெல்லாம் பிடிக்காது தெரியுமா? நீங்க இதை கொண்டு கொடுத்துருக்கல, கிருஷ்ணனுக்கு என்னமா பிடிக்குது அப்படின்னா, கிருஷ்ணன் யாரை போட்டிருக்கு சுவாமி, இவரோட போட்டிருக்கு அப்படின்னு தானே தோணும். இதுதான் மலையாளம். இந்த மலையாளத்துல கூட வழக்கணது வழக்கணக்கு இல்லையா? இவ அப்படிதான் பேசுவா, அவருடைய வழக்கம் அப்படித்தான் அவருடைய சொற்கள். அதே போல இங்க திருவரங்கத்துல என்ன சொன்னா, அவர் பேர் ராமானுஜன் கூப்பிட்டாயிடுச்சு. ராவே கருணை ராமானுஜன் கூப்பிட்ட விழிச்சொல்னு பேரு. ராமானுஜன் கூப்பிட்டாச்சு. கூப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, மற்ற வாசனங்கள் அப்படி, மற்ற வாசனம் அப்படி கிடையவே கிடையாது. எந்த பாசனமும் எடுத்துக்கோ, அது கிடையாது. ராமானுஜனை முன்னே கொண்டு நீ கேன்னு சொல்ற அப்புறம் அமைச்சலார் இந்த பாட்டு. ராமானுஜன் முன்னாடி வந்து நிக்கிறார், முன்னாடி வந்துட்டு சாமி நீர் கேளு அப்படின்னு அப்படி அமைக்கப்பட்ட பாட்டு இது. அப்ப ராமானுஜன் முன்னாடி வந்துட்டார, முன்னாடி இருக்கார அப்படின்னா, காரே கருணை ராமானுஜா இக்கடலத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. நின் அருள், உடனே வியாக்கியாத்தா தெரிவிக்கிறார். நின் அருள் சொன்னாரனோ, நின் அருள்னா ஏன் நின் அருள்னு சொல்லணும்? அதான் முதலியே வந்துருத்தின ராமானுஜன் சொல்லித்தான். ஏன்னா அருள்னு இங்க சொல்லாம விட்டாச்சுன்னா, ஒருவேளை பகவானுடைய அருளோ, பார்த்துங்க, பகவானுடைய அருளோ அல்லது ஆழ்வாருடைய அருளோ இல்ல இல்ல, இது ராமானுஜர் அருள். ராமானுஜர் அருள் அது பகவானுடைய அருள் அல்ல, ஆழ்வாருடைய அருள் அல்ல. யாருடைய அருள்? ராமானுஜருடைய அருள். அப்ப இந்த ராமானுஜர் அருள் சொல்லணுமானோ, அதான் நின் அருள். ஏன்னா பகவான் அருளும் சுமார் தான், ஆழ்வார்கள் அருளும் சுமார் தான். சுவாமி சுமாரா? ஆமா, ராமானுஜரோட அருளோடு கம்பேர் பண்ணும் போது ஆழ்வார் அருளும் சுமார் தான். அப்ப ராமானுஜர் அருள் உயர்த்தி அது தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கச்சே நான் அப்படி சரி சுவாமி, அந்த அருள் வந்து நான் இந்த அருளுக்கு என்ன நிலை என்ன, இந்த அருள் எப்படி தெரியுது? இந்த அருள் நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? ராமானுக்கு அருள் இருக்கு, நான் எப்படி இருந்தேன்? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். இந்த சேவிக்கத்தை எப்படி சேவிக்கிறேன் தெரியுமா? அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை இதுதான் சேவிப்பா. ஆனா அந்த மாதிரி சேவிக்கப்படாது. ஆனா சேவிக்கக்கூடிய கணத்துல அப்படிதான் வரும். மறுபடியும் சேவிக்க பாருங்க. காரே கருணை ராமானுஜா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை. அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உத்தபின் உன் சீரே உயிர்ப்புகிறாய் அடியேற்கின்றி தித்திக்குமே அப்படின்னு வருது இல்லையா? இந்த அல்லலுக்கு நேரே உறவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் இருக்கு. அல்லலுக்கு நேரே உறவிடம் நான், இது ஒரே சப்தமா சேர்த்துக்கணும். அப்ப நான் யாருன்னா, அல்லலுக்கு இருக்கிற குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்க நான். நான் இருப்பது அல்லலுக்கு, அல்லல்னா குற்றங்கள், அதுக்கு உறைவிடம் நான். ஆனா இந்த இடத்துல இது எது போலன்னா, திருப்பாவையில் இருக்கணும் கறவைகள் பாசனம். அந்த கறவைகள் பாசனத்துல அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம் அப்படின்னு யார் சொல்றார்? ஆண்டார் சொல்றார். அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம்னு சொல்றார். அது யார் விஷயத்துல? கிருஷ்ண விஷயத்துல அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம் சொல்றார். அது கோபிமார்களை பற்றி ஆண்டாள் தெரிவிப்பது அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம். ஆனா இங்க ராமானுஜர் விஷயத்துல நம்மை பற்றி திருவரங்கத்தனமா தெரிவிப்பது அல்லலுக்கு நேரே உறவுடன் நான். அங்கு கோபிமார்கள் விஷயத்துல, இங்க நம்மை போன்ற விஷயம். அங்கு சொன்னது நீ குறைவொன்றுமில்லாத கோவிந்தன், நாங்கள் அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம். ஆனா இங்கு சொல்வது நீ வந்தென்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்க்குயிராய். நாங்கள் இங்க சொல்றதுன்னா அல்லலுக்கு நேரே உறவிடம் நான். இங்க அங்க கோபிமார்கள் விஷயம் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன் பகவான். ஆனா கோபிமார்கள் தங்களை சொல்லிக் கொள்வது அறிவொன்றுமில்லாத ஆய்க்குளம். ஆனா இங்க திருவரங்கத்தவ நம்மள சொல்றது அல்லலுக்கு நேரே உறவிடம் நான். அது இங்க திருவரங்கத்தவ சுவாமி ராமானுஜர் சொல்றது நீ வந்து என்னை உய்த்த பின். இது பரகத ஸ்வீகாரம், சுகத ஸ்வீகாரம், பரகத ஸ்வீகாரம். நீ வந்து என்னை உய்த்த பின் உன் சீரே உயிர்ப்புகிறாய் அப்படின்னு தெரியல. நீ வந்து மறுபடியும் இங்க பாருங்க,
ஒரு தடவை உன்னு சொல்றார்கள். நீ வந்து என்னை உய்த்தவன் உன் சீரேன்னா அப்ப பகவான் சீரன்று, ஆழ்வார்கள் சீரன்று, ராமானுஜ சீர்னா கல்யாண குணங்கள். பகவானுடைய கல்யாண குணங்கள் என்னை காப்பாற்றியதா, என்னை களைத்தேறியதா இல்ல. ஆழ்வாருடைய கல்யாண குணங்களை காப்பாற்றியதா இல்ல. அப்ப இது ராமானுஜ சீர் அப்படின்னு தெரியாது. அடியேற்கின்ற தித்திக்குமே, இன்று தித்திக்குமே, என்றைக்கு இன்னைக்கே தித்திக்கிறது. இன்னைக்கே தித்திக்கிறது. தித்திக்கிறதுனா இனிக்கிறது. இன்னைக்கு அன்னிக்கும் அமுதோடும் என்னாவுக்கும் இன்னைக்கு இனிக்கிறது. தேசாந்தரத்துல இல்ல, தேகாந்தரத்துல இல்ல, என்னைக்கும். எந்த ஊருக்கும் போக வேண்டாம், எந்த தேசத்துக்கும் போக வேண்டாம், எந்த காலமும் மாற வேண்டாம். இந்த காலத்துல மாறினா கிடைக்குமா? இதே காலத்துல கிடைக்கிறது. வேறு தேசத்துக்கு போனா கிடைக்குமா? இதே தேசத்துல கிடைக்குது. அப்படிப்பட்ட உன் சீரே உயிர்க்குயிரால் அடியேற்கின்ற தித்திக்குமேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான பாசனம், உயிர் பாசனம். அவசியம் ஒவ்வொருத்தரும். ஏன்னா இதுதான் அந்த ராமானுஜரை முன்னாடி வைத்து கொண்டே பேசக்கூடிய பாசனம். ஆனா முன்னாடி இல்லை. என்ன புரிஞ்சுக்கோ, ஏன் முன்னாடி இல்லைன்றதுக்கு நான் அடுத்த நாளைக்கு சொல்றேன். முன்னாடி இல்லை, ஆனா முன்னாடி இருக்கிற மாதிரியே பேசுறார். முன்னாடி கிடையாதே சுவாமின்னா அவன் கரெக்ட். ஏன் மாதிரி பேசுறேன்னா அவன் திருவாங்கத்தை அந்த மாதிரி காட்டி கொடுத்துருக்கார். என்னன்றது நாளை தினம் பார்ப்போம். சாயங்காலம் திருப்பல்லாட்டு காலட்சேபம் உண்டு. அவசியம் 5:30 மணிக்கு அவசியம் பிரார்த்திக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவசியம் கேட்கலாம். ஆழ்வார் பெருமானாஜி துரிலேசனம் ஆச்சாரியன் திருவிலேசனம் பாகவதாக சரணம். சுவாமி ஒரு சின்ன டவுட். சொல்லுங்க கிருஷ்ணன். சுவாமி இப்ப இது மாதிரி நம்ம வேற்று மதங்கள், பிற மதங்கள் அதெல்லாம் நம்ம இது பண்ணிட்டு தான் ராமானுஜரோட கருணையை பெறணும்ன்ற மாதிரி அந்த பாசுரத்துக்கு அப்புறம் இந்த பாசுரம் வருது. அப்படி இல்லையா? டைரக்டா நம்ம ராமானுஜருடைய கல்யாண குலத்தை நம்பி அவரு நம்மள உய்விப்பாரு அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கை மட்டுமே, விசுவாசம், மகா விசுவாசம் மட்டுமே போதும் இல்லை சுவாமி? ரொம்ப காம்ப்ளெக்ஸாவும் அந்த மதத்துடைய கொள்கையோ அந்த மதத்துடைய விஷயமோ தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாளைக்கு யாராவது கேட்டா வச்சுக்கோ, இவெல்லாம் இப்படி சொல்லியிருக்காளே, உங்க மதத்துல இப்படி இருக்கு, இது நன்னா இருக்கு அப்படின்னு அவ சொல்லிட்டான்னா ஒண்ணு வேண்டாம். சுவாமி முதல்ல யாதவ பிரகாசர் தான் ஆச்சாரனை தேர்ந்தெடுத்துட்டார். தெரியுமோனோ? யாதவ பிரகாசர் ஒரு அத்வைத்தி, இவரோ விசிஷ்டாத்வைத்தி. அத்வைத்தி கிட்ட இவர் என்ன முதல்ல பாடத்துக்கு போனார். இவர் என்ன பண்ணிருக்கணும்? இப்ப ஒண்ணு வேண்டாம், நாமே இப்ப காலட்சேபம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவான்ட்டு நீங்க கேட்டுருக்கீங்க, அதே வேற யார்ட்டும் கேட்டேன்னு உடனே என்ன சொல்லுவா? என்ன சுவாமி அவாட்ட போய் காலட்சேபம் கேட்கிற, ஒரு ஸ்ரீவைஷ்ணவான்ட்ட நீ கேட்க வேண்டாமா? சொல்லிடுவாளா இல்லவா? அதே போல ராமானுஜர் என்ன பண்ணிருக்கணும்? இத்தனைக்கு ஆளவந்தா இருக்காரப்ப ஆளவந்தா இருக்க செய்தேயே ஒரு அத்வைதிட்டு காலட்சேபம் கேட்கிறான்னா அத்வைதம் பூர்த்தியா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டானா மேற்கொண்டு விசிஷ்டாத்வைதத்தை நன்னா ஸ்தாபிக்க முடியும். அதே போல நமக்கு அது தெரிஞ்சுட்டா நாளைக்கு 4 பேர் கேள்வி கேட்டா அதுக்கு சமாதானம் சொல்லணும். இது தெரிஞ்சின்றபடியால மோட்சம் இல்லை. தெரியலன்னா அப்ப நம்ம பிறர்களை நம்ம வழிக்கு கொண்டு வர்றதுக்குன்னு சமமா போயிடும். இதுக்கு சமாதானமே இல்ல போட்டுன்னு நடத்தணும். அதுக்காக எடுத்துருக்கேன். சோ ஒரு பிரச்சாரம், ஒரு மத்தவாளை கொஞ்சம் நம்ம விசிஷ்டாத்வைத்துக்கு ஐஷன் வரத்துக்கு நமக்கு அந்த ஒரு இது தேவை. வரத்துக்கு மட்டும் இல்ல, எனக்கே நாளைக்கு சந்தேகம் வந்து, சுவாமி சொல்றது நன்னா இருக்கே சுவாமி, இவன் ஏன் இதை ஒத்துக்க மாட்டேன்டா, அப்ப இவாள்கிட்ட கொஞ்சம் தப்பு இருக்கு போட்டுருக்கு அப்படின்னு எனக்கு மனசு புத்தி மாறுமோனோ. ஓஹோ, அந்த மகா விசுவாசம் கொஞ்சம் இதுவாகும், ஷேக் ஆகும். ஏன்னா எதிரியுடைய பலம் தெரியாம நான் சண்டைக்கு போடப்படாது. எதிரியுடைய பலம் தெரியணும், அப்ப எதிரியுடைய கொள்கை தெரியணும். அது தெரியாம இருக்கப்படாது. ஆனா அதுவே பிரகாரமா இருக்கப்படாது. அவ இதை தெரிஞ்சுக்கிறோன்ற இதுல நம்ம போய் அவ இதுல போய் அந்த கூண்டுல போய் மாட்டிக்கிட்டோம்னா வெளில வரணும். அது ஏன்னா உன்னுடைய என்ன உயர்த்தி பாரு, அவள் அந்த உயர்த்தி இல்ல பாருன்னு தெரியும். சாஸ்திர சம்மதமா இருக்கு, அங்க சாஸ்திரம் ஒத்துக்கல பாருன்னு தெரிஞ்சுக்கணும். அப்பதான் உன்னால பேச முடியும், இல்லைன்னா பேச முடியாது. ராமானுஜர் தான் சுவாமி எல்லாத்தையும் கொடுக்கணும். அந்த மத்த பிற மதங்களுடைய இதையும் அவர் தான் காட்டணும். அவர்களுடைய கருணையும் நம்ம காமிச்சு நம்ம விசிஷ்டாவதை விட்டு போயிடாத மாதிரி அவர் தான் பண்ணணும் போல. அவர்தான் எல்லாத்தையும் அவர்தான். அடியன் சார் श्री कृष्ण. धन्य स्वामी भाग्यम. रामानुजदासन. श्री कृष्ण. रामानुज.
அடியேன் சுவாமி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. பாக்கியம் ஸ்ரீமதி ராமானுஜ தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதி ராம அடியேன் சேவிச்சுக்கிறேன் சுவாமி. தன்யோஸ்மி. அப்படின்னு சுவாமி தாசன் ஸ்ரீமதி ராமன். குருநாச்சா ஆயிடுச்சு சுவாமி, எல்லாம் ஆயிடுச்சு. ஐடியா ஆயிடுச்சு, பரவாயில்ல. நான் இப்பதான் பேசினேன் எங்க தம்பிகிட்ட. 1ஆம் தேதி வந்துட்டு இருக்காங்க. சரி, நான் லைன்ல வரேன். அடியேன். ஓகே. அடியேன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவடி சேவிச்சுக்கிறோம் சார். அடியேன் சுவாமி.